Hello பசங்களா, good evening. Welcome to Xylem NEET Tamil channel. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Yes பசங்களா, tomorrow is our GIB exam. So நீங்க எல்லாரும் GIB எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கல்ல? ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க யாராவது இருந்துச்சுன்னா உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நாளைக்கு கோயம்புத்தூர், ட்ரிச்சி, திருநெல்வேலி, மதுரை இங்கே எல்லாம் சைலத்தோட GIB எக்ஸாம். GIBயோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க சுதர்ஷனன். இட் இஸ் கிரேட் இந்தியன் பேட்டில். ஓகே, இது வந்து ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி. ஃபுல் சிலபஸ் இல்லை நீட்டோட, ஆனாலும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி நீட் பேட்டர்னில் வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் சாப்டரோட சிலபஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கோம். இங்கேயும் இருக்குது, நான் ஸ்லைடில் காமிக்கிறேன் என்னென்ன சாப்டர் இருக்குன்னு. ஸோ அதுக்கு பேஸ்டு கிளாஸஸ் எல்லாம் வந்து லாஸ்ட்டு 2 வீக்ஸாக நம்ம சேனல் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் அது பார்த்துருப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே, இனிமேல் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணலை, ஸோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை இருந்தால் கூட எக்ஸாம் போய் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் எக்ஸாம் எழுதத்தான் அந்த பயம் போகும். அந்த பயம் போனால் தான் எக்ஸாமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மாக் டெஸ்ட்டு, இந்த மாதிரி சிச்சுவேஷனை, இந்த மாதிரி சான்ஸு எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் போய் அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே பசங்களா? எஸ், ஜிபி ரிசல்ட் எல்லாம் சொல்லுவேன். எப்போ சொல்லுவேன்னா நாளைக்கே சொல்ல மாட்டேன், உடனே சொல்லுவேன். ஓகே ரைட்டா பசங்களா? ஸோ பசங்களா, ஒவ்வொரு சென்டர்லேயும் டாப் மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு 15K ஒர்த் ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. அது இல்லை மெயின் அட்ராக்ஷன். நீங்கள் ஒரு நீட் பேட்டர்னில் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதான் மெயின் அட்ராக்ஷன். நீங்கள் படித்ததெல்லாம் அப்ளை பண்ண முடியுதா? படித்த கான்செப்ட் எல்லாம் எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வருதா? கொஸ்டின் கேட்கும்போது அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்க முடியுதா? டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுதா? ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுதா? இந்த மாதிரி விஷயங்கள் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அதான் மெயின். ஓகே, சென்ட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஓகே சொல்கிறேன் பிரியா, நான் வந்து டோனி சார்கிட்ட சொல்லிடுறேன், சரியா? ஓகே, சிலபஸ் எல்லாம் இங்கே இருக்குது பசங்களை, ஆல்ரெடி நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். அங்கே தான் நோட்ஸ் எல்லாம் ஷேர் ஆகிடும். ஓகே சரியா? போலவா, நமக்கு கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கலாமா? ஓகே, என் கையில் ஒரு 60 கொஸ்டின் இருக்குது கெமிஸ்ட்ரியில். 60 கொஸ்டின்ஸ் ரெடியா? பண்ணலாமா? வாங்க. ஸோ பசங்களா, லாஸ்ட் 2-3 வீக்ஸாக நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் போயிட்டுருக்க விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஆஃப்லைன்லேயும் போகுது, ஆன்லைன்லேயும் போகுது. ஸோ நீட் 2026க்கு ஒரு சீரியஸ் அட்டெம்ப்ட் கொடுக்கணும்னு யாராவது ஆசைப்படுறீங்கன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பேட்ச் தான் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். பர்ஃபெக்டாக சிலபஸ் முடித்து நிறைய மாக் டெஸ்ட் எல்லாம் எழுதி ரிவிஷன் எல்லாம் தந்து உங்களை கரெக்டான டைரக்ஷனில் கொண்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ண வைப்பாங்க. ஓகே, ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஹாய் சுமதி, ஹாய் பாவனா, ஹாய் பிரியா, ஹாய் ஜெனிட்டா. ஓகே ஜெனிட்டா, டாக்டர் ஜெனிட்டா, பர்ஃபெக்ட். சரிப்பா, அப்போ நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹியர் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. சார், கிவன் தட் த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் வாட்டர் KW வேல்யூ தந்திருக்கு. KW வந்து தந்திருக்காங்க 1 × 10⁻⁻14 தந்திருக்காங்க. ஓகே, என்ன கேட்குறாங்க? pH கேட்குறாங்க. வாட் இஸ் கிவன்? KOHோட கான்சன்ட்ரேஷன் தந்திருக்கு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் KOHன்னு சொன்னாலும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH- மைனஸ்னு சொன்னாலும் அது 0.001 தானே. ஏன்னா KOH இஸ் எ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். இதை வந்து நமக்கு 10⁻−3ன்னு எழுதலாம் சார். அப்போ OH - 10⁻−3னா POH எவ்வளவு சார்? POH 3 தான் சார். அப்போ pH எவ்வளவு சார்? pHம் POHம் ஆட் பண்ணால் 14 தானே. அப்போ pH வந்து 14 - 3 that is equal to 11. Answer 11. Easy. Got it. புரியுதா பசங்களா? புரிஞ்சுதா? ஹாய் கார்த்தி. 11 ஆப்ஷன் 4 கிடைச்சுதா? சொல்லுங்க. புரிஞ்சுதில்ல கொஸ்டின் புரிஞ்சதில்ல. ஃப்ரம் த சாப்டர் இக்லிபிரியம் அயோனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் தந்திருக்கு. அதிலிருந்து எஸ் பிரியா, சூப்பர். எஸ் வர்ஷினி. 3 எப்படி வரும்? 3 வந்து POH, கேட்டது pH. பாருங்க, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாதீங்க. உங்களுக்கு POH தான் 3 கிடைச்சிருக்கு. ஓகே வர்ஷினி, கேர்ஃபுல். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் சொல்யூஷன்ஸ் இன் த டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் POH.
decreasing order of pOH ல அட்டெண்ட் பண்ண வைக்கணும். ஓகே, ஸோ ஸ்பீஷீஸை பாருங்க 0.01 மோலார் பாருங்க, எல்லாமே 0.01 0.01 0.01 0.01 கான்சன்ட்ரேஷன் சேம். அப்போ அந்த சப்ஸ்டன்ஸை பார்த்தா போதும். சப்ஸ்டன்ஸை பார்க்குறேன், இது ஸ்ட்ராங் ஆசிடு. ஸ்ட்ராங் ஆசிட்னா என்ன? ஆசிட் ஸ்ட்ராங்காக இருந்தால் pH குறையும். pH குறையும், அப்போ pOH கூடும். அதே மாதிரி ஸ்ட்ராங் ஆசிட் வேற யாராவது இருக்கா? வேற யாரும் இல்லை. அப்போ இருக்கிறதுலையே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் HCl தான். HCl ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் ஸ்ட்ராங்காக இருந்தால் pH குறையும், pOH மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ஹையஸ்ட் pOH யாருக்கு? HClக்கு. அப்போ டிக்ரீசிங் ஆர்டர் இதை சொன்னால் முதல்ல எழுத வேண்டியது ஏதான். எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஏ 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். சரியா? புரியுதா? அதுக்கு எடுத்து பார்க்குறேன் சார். இருக்கிறதுலையே இவன் தான் சார் ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸு. ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி இருக்கும்? பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால், ஆசிட் ஸ்ட்ராங்காக இருந்தால் pH குறையும். பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் pH மேக்ஸிமம். அப்போ pOH மினிமம். அப்போ இவன் தான் கடைசியில் வரும். பி கடைசியில் வரணும். பி கடைசியில் 2 இடத்துலையுமே வருது. ஓஹோ, அப்போ நமக்கு வேலை அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது சார், இதில் NaCl இருக்குது. NaCl பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சார்? NaCl இஸ் a combination of a strong acid, strong base. ஸோ அதோட pH always 7. It is a neutral. ஸோ இதோட pH 7. pOH 7. pH 7, pOH 7. What about sodium acetate? Sir, sodium acetate la acetic acid, weak acid, sodium hydroxide strong base. அப்ப அது பேசிக் தான். பேசிக் ஆர்தா pH 7 க்கு மேல, அப்ப pOH 7 க்கு கீழே. pOH less than 7. கிளியரா பசங்களா? அப்போ யாரு வரும்? D வரும். அப்புறம் less than 7. C வரும். அதுக்கப்புறம் பி வரும். ADCBன்னு வரும். ஆப்ஷன் 2 வரும். வேற அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. நோ கால்குலேஷனே தேவையில்லை. ஜஸ்ட் சப்ஸ்டன்ஸ் அனலைஸ் பண்ணுங்க. சால்ட்டில் ஆசிடும் பேஸும் 2 ஸ்ட்ராங்காக இருந்தால் இட் வில் பி ஆல்வேஸ் நியூட்ரல். pH 7, pOH 7. அசிடிக் பார்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் இட் வில் பி அசிடிக்னா pH less than 7. அப்போ pOH more than 7. பேசிக் பார்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் pH more than 7. அப்போ pOH less than 7. கிளியரா பசங்களா? ஸ்ட்ராங் ஆசிட் அப்போ pH ரொம்ப கம்மியாக இருக்கும், pOH மேக்ஸிமமாக இருக்கும். ஸ்ட்ராங் பேஸாக இருந்தால் pH ரொம்ப அதிகம், அப்போ pOH ரொம்ப கம்மி. கான்செப்ட் புரியுதாடா? கிளியராடா? போலாமா? HCl ஸ்ட்ராங் ஆசிட், NaOH ஸ்ட்ராங் பேஸ், சோடியம் அசட்டேட் சால்ட், NaCl சால்ட். ஓகே, அப்போ 2 ஆசிட், ஒரு பேஸு, 2 சால்ட் தந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. pOH கேட்டிருக்காங்க. நல்ல கொஸ்டின். கான்செப்ட் கிளியரா கார்த்தி? யா, சூப்பர் பசங்களா. வீடியோவை லைக் பண்ணுங்கடா. நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. என்ன காசா பணமாக நான் கேட்டேன். ப்ளீஸ் லைக் த வீடியோ. நிறைய பேர் வரட்டும். நீங்கள் லைக் பண்ணும்போது தான் அதுக்கு என்னது, நிறைய பேருக்கு இது நோட்டிஃபிகேஷன் எல்லாம் போகும். ஓகே, பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த டிசோசியேஷன் ஆஃப் எ பைகார்பனேட் அயோன் த கான்ஜுகேட் பேஸ். பைகார்பனேட் அயோன்னா முதல்ல தெரியணும். பைகார்பனேட் அயோன்னா HCO3- இதான் பைகார்பனேட் அயோன். இதோட கான்ஜுகேட் பேஸ் கேட்குறாங்க. ஸோ கான்ஜுகேட் பேஸ் கேட்குறாங்க. ஆசிட், கான்ஜுகேட் ஆசிட் கேட்டா H+ ஆட் பண்ணுங்க. கான்ஜுகேட் பேஸ் கேட்டா இதுல இருந்து H+ மைனஸ் பண்ணுங்க. அப்ப HCO3- இருந்து H+ மைனஸ் பண்ணா CO3 2- கார்பனேட் அயோன். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். அலமேலு ஹாய், ரொம்ப நாளாச்சா? ஓகே, ஆமால, நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? சரி, ஓகே, யா, கிளியரா பசங்களா? கான்ஜுகேட் ஆசிட் கேட்டா H+ ஆட் பண்ணிக்கணும். கான்ஜுகேட் பேஸ் கேட்டா H+ ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகே, ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். எஸ் திவ்யா, கார்த்தி. நெக்ஸ்ட் பாருங்க. Which one of the following is an acidic salt? இதுல யார் அசிடிக் சால்ட்? பாருங்க, அமோனியம் குளோரைடு. இது பார்த்தா நீங்க சொல்லணும், அமோனியம் குளோரைடுல அமோனியம் கமிங் ஃப்ரம் அமோனியம் ஹைட்ராக்சைடு, Cl கமிங் ஃப்ரம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்.
Ammonium hydroxide is a weak base, hydrochloric acid is a strong base. Appo idu da acidic. Idu acidic. What about this? Sir, inga Na coming from NaOH, SO4 coming from H2SO4. Appo oru strong acid, strong base. Appo idu eppadi? Idu acidic basic? Illa sir, idu neutral. Idu neutral. நமக்கு கேட்டது அசிடிக் தானே. ஸோ ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். கிளியரா? Na2CO3. சார் சோடியம் கமிங் ஃப்ரம் NaOH, CO3 கமிங் ஃப்ரம் கார்போனிக் ஆசிட். அப்போ பேஸ் ஸ்ட்ராங், ஆசிட் வீக். அப்போ இது வந்து பேசிக்காக இருக்கும். இது வந்து பேசிக்காக இருக்கும். K2SO4, பொட்டாசியம் கமிங் ஃப்ரம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, SO4 கமிங் ஃப்ரம் சல்ஃபியூரிக் ஆசிட். ரெண்டும் ஸ்ட்ராங். அப்போ இதுவும் என்னது? நியூட்ரல். நியூட்ரல். கிளியரா? கேட்டது அசிடிக். ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். Option A is the right answer. Clear? Clear? Next question பார்க்கலாமா? pKa of a weak acid தந்திருக்காங்க, pKb of a weak base தந்திருக்காங்க. What will be the pH of the salt? பசங்களா pH கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? pH ஆசிடும் வீக், பேஸும் வீக். அப்போ அதோட pH கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா pH is equal to 7 plus pH is equal to 7 plus half of pKa minus pKb. 7 plus half of pKa minus pKb. 5.76 minus 5.25. That means 76 இருந்து 25 போனா 75 இருந்து 25 போனா 50 இல்ல. இது 51. 0.51. ஓகே. ஸோ 7க்கு மேலே 7.5 இருக்காது, அதுக்கு இடையில இருக்கும். ஸோ இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1. கிளியரா? கால்குலேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைரக்டா ஆப்ஷன் பாருங்க. 7 plus 0.7 plus 0.5 இருந்தால் 7.5. இது 0.5 ஓட பகுதி தானே இருக்கும், ஹாஃப் தானே இருக்கும். அப்போ 7.255. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். எஸ் எஸ். கால்குலேஷன் பண்ணாதீங்க, ஆப்ஷனை பாருங்க, டக்குன்னு முடிச்சுடலாம். ரெடி ஆகுங்களா? பாருங்க. இது என்ன சொல்றாங்க? அசர்ஷன் என்ன சொல்றாங்க? pH of a acidic solution is always below 7. அப்படியா? அசிடிக் சொல்யூஷன்னா pH எப்பவுமே பிலோ 7 தான். எப்பவுமே பிலோ 7 இல்லை, ஆனால் 25 டிகிரின்னு சொன்னதுனால ஓகே. ஓகே, அட் 25 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்கேன். இந்த டெம்பரேச்சரில் 7க்கு கீழே pH போனால் அது எல்லாம் அசிடிக். கரெக்ட். திஸ் இஸ் ட்ரூ. What about the reason? At 25 degrees Celsius, the pH of 10 power minus 8 molar HCl is 8. 25 degrees Celsiusல 10 power minus 8 molar HCl. பசங்களா பாருங்களா, HClனா என்னடா? ஆசிட் தானே. ஆசிடோட pH less than 7 ஆகணும் இல்லை? ஆமாம், இங்கே 8ன்னு சொல்கிறாங்க. அப்போது தப்பு. திஸ் இஸ் ஃபால்ஸ். திஸ் இஸ் ஃபால்ஸ். தப்பு. அப்போது அசர்ஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். எங்கே இருக்குது? A is correct but R is incorrect. Option 3 is the right answer. Option 3 is the right answer. Yes, Kirtana Lakshmi JK. Option 3 is the right answer. ஐயோ திவ்யா, எப்படி B வரும்? எப்படி B வரும்? ஒரு ஆசிடோட pH எப்படி greater than 7 வரும்? வராது, வரக்கூடாது. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் பாருங்க. which of the following set of molecules will have zero dipole moment? Okay, this is a question from chemical bondingல. chemical bondingல கேட்டிருக்காங்க zero dipole moment. அப்ப நம்ம படிச்சிருக்கோம் ரெகுலர் ஜியோமெட்ரி, சரௌண்டிங் ஆட்டம் எல்லாமே சேம், லோன் பேர் 0 அப்படி இருந்தா டைபோல் மொமெண்ட் 0. அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் நம்ம படிச்சிருக்கு, அப்ளை பண்ணி பாருங்க. போரோன் ட்ரைஃப்ளூரைடு, எஸ், அதுக்கு 0 டைபோல் மொமெண்ட் தான். ஆனால் ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு வந்துட்டேன், ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஏன்னா HFல டைபோல் மொமெண்ட் இருக்கு, 0 இல்லை, அங்கே டைபோல் மொமெண்ட் இருக்கு. இட்ஸ் அ போலார் மாலிக்யூல். ஓகே, அப்போ அது வராது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, நைட்ரஜன் ட்ரைஃப்ளூரைடு. ஓகே, நைட்ரஜன் ட்ரைஃப்ளூரைடு வராது. வராது. ஏன்னா அதில் லான் பேர் 3 போண்ட் பேரோ ஒரு லான் பேர் வரும். நைட்ரஜனை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 போண்டுனா ஒரு லான் பேர் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அங்கே நெட் டைபோல் மொமெண்ட் இருக்கும். NF3க்கும் இருக்கு, NH3க்கும் நெட் டைபோல் மொமெண்ட் இருக்கு. நீங்க கம்பேர் பண்ணி படிச்சிருக்கீங்க. NH3யோடது NF3 விட அதிகம்னு படிச்சிருக்கீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? NF3க்கு 0ன்னு அர்த்தம் கிடையாது. NF3க்கும் டைபோல் மொமெண்ட் இருக்கு, அதை விட ஹையஸ்ட் டைபோல் மொமெண்ட் NH3க்கு இருக்கு. அப்போ B வராதுப்பா. போரோன் ட்ரைஃப்ளூரைடு சூப்பர், பரவாயில்ல. பெர்லியம் டைஃப்ளூரைடு பரவாயில்ல, கேன்சல் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு பரவாயில்ல, கேன்சல் ஆகும். 1,4-டைக்ளோரோபென்சீன் பரவாயில்ல, கேன்சல் ஆகும். எஸ், த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. எஸ், வெரி குட் கீர்த்தனா, வெரி குட் லோகநாதன், அலமேலு, வெரி குட், வெரி குட். திவ்யா, சூப்பர் சூப்பர், டன் வெல், சூப்பர், படிச்சிருக்கீங்க. கரெக்ட், கான்செப்ட் கிளியர். போலாமா சார்? அகைன், the correct geometry and hybridization of XeF4
ஃபார்முலா HCF4 மோலிகுலார் ஃபார்முலா HCF4 நமக்கு தெரியும் Z is equal to half of valence electron of the central atom xenon தானே அதோட valence electron 8 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கா இல்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா இல்ல மோனோவேலன்ட் ஆட்டம் இருக்கா இருக்கு எத்தனை 4 8 4 12 12/2 6 செட்டோட வேல்யூ 6 வந்தா இட் இஸ் sp3d2 sp3d2 வந்தா ஜியோமெட்ரி ஆக்டாஹீட்ரல் ஹைபிரிடைசேஷன் sp3d2 இது வராது ஹைபிரிடைசேஷன் sp3d2 ஜியோமெட்ரி ஆக்டாஹீட்ரல் ஆனா இங்க கொடுத்தது என்ன பாக்குறேன் ஸ்கொயர் பிளானார்னு கொடுத்திருக்கு ஏன் பசங்களா பாருங்கடா செட்டோட வேல்யூ 6 டா ஆனா சரௌண்டிங் ஆட்டம் 4 டா செட்டோட வேல்யூ 6 சரௌண்டிங் ஆட்டம் 4 அப்படினா என்ன அர்த்தம் அங்க ரெண்டு லோன் பேர் இருக்குன்னு அர்த்தம் சோ ஆக்டாஹீட்ரல் ஜியோமெட்ரியில மேல ஒரு லோன் பேர் கீழ ஒரு லோன் பேர்னா அது ஸ்கொயர் பிளானார் ஆகும்ல எஸ் அதனால தான் ஆப்ஷன் 1 வந்திருக்கு கிளியரா எஸ் ரெண்டு லோன் பேர் இருக்கு நிகிதா லட்சுமி ரெண்டு லோன் பேர் இருக்கு ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர் Hi Nakshatra. Oh, Nakshatra. Option 1 is the right answer. Very good. Polama. Next பாருங்க HOH water. Bond angle waterல bond angle வந்து sp3 hybridization ஆனா கூட 104.5 தான் இருக்கு. sp3 னா 109 எல்லாம் வரணும்ல sp3 ஓட bond angle 109 degree 28 minute அப்படி தானே வரணும் கரெக்ட்டா ஹாய் மேக்னெட் ஃபேமிலி ஹாய் நிக் ஓகே பட் இங்க கம்மியா இருக்கு எதனால கம்மியா இருக்கு நமக்கு தெரியும் VSEPR தியரியில நம்ம படிச்சிருக்கோம் lone pair ரிப்பல்ஷனால bond pair அதிகமா பக்கத்துல வரும் அப்ப bond angle குறையும் so lone pair repulsion option 1 VSEPR தியரி படிச்சவங்களுக்கு தெரியும் இதே ரீசனால தான் அமோனியாவில bond angle 107 தான் இருக்கு அதுவும் இதே ரீசன் தான் ஏன் அங்க ரொம்ப கம்மியாகல ஏன்னா அமோனியால ஒரு லோன் பேர் தான் இருக்கு அதனால கொஞ்சம் கம்மியாயிடுச்சு வாட்டர்ல ரெண்டு லோன் பேர் இருக்கு அதனால இன்னும் கம்மியாயிடுச்சு எஸ் கீர்த்தனா சூப்பர் பசங்களா நம்ம வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க எல்லாம் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா which of the following molecule has more than one lone pair யாருக்கு ஒரு லோன் பேரோட அதிகமா இருக்குன்னு so SO2 Z is equal to half of sulfur oda valence electron 6/2 3 surrounding atom 2 so lone pair inga 1 da irukku appo SO2 varadu appuram paakren Z is equal to half of 8 2 10 10/2 5 surrounding atom 2 inga lone pair 3 irukku answer kedachidhu option 2 is the right answer ஆப்ஷன் 2 இஸ் தி ரைட் ஆன்சர் அங்க மூணு லோன் பேர் இருக்கு சோ அதுக்கு மேல இனிமே ட்ரை பண்ணனும் அவசியம் இல்ல நீங்க வேணும்னா பாத்துக்கோங்க SiF4 CH4 எல்லாம் பாத்துக்கோங்க இங்க ரெண்டு இடத்துலயுமே லோன் பேர் 0 தான் வரும் கவலையே படாதீங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க what is not applicable to terlium tetrachloride அப்ப டெர்லியம் எங்க இருக்குன்னு தெரியணும் ஆக்சிஜன் சல்ஃபர் செலீனியம் டெலூரியம் அவன் தான் இவன் ஆக்சிஜன் ஃபேமிலி அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 Z is equal to half of 6 4 மோனோவேலண்ட் 10 10/2 5 சரௌண்டிங் ஆட்டம் 4 அப்போ ஒரு லோன் பேர் Z ஓட வேல்யூ 5 வந்தா sp3d னா ட்ரைகனல் பைபிரமிடல்ல ஒரு லோன் பேர் வந்தா ட்ரைகனல் பைபிரமிடல்னா எப்படி இருக்கும் சார் ட்ரைகனல் பைபிரமிடல்னா இப்படி இருக்கும் அதுல ஒரு லோன் பேர் வந்தா அந்த லோன் பேர் இப்படி தான் இருக்கும் சோ இட் இஸ் சீசோ ஆப்ஷன் 1 யாரும் சொல்லலையா நீ கொஞ்சம் இமோஜி இட்டு விளையாடிட்டு இருக்க ஆன்சர் சொல்றா ஆன்சர் 2 இல்ல இட் இஸ் only சீசோ ஆப்ஷன் 1 கார்த்தி ஆப்ஷன் 1 என்ன நீங்க இப்படி சொல்றீங்க டெரிலியம் ஆக்சிஜன் ஃபேமிலியில் இருக்கு இல்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 மோனோவேலண்ட் 4 6 4 10 10/2 5 அப்போ செட்டோட வேல்யூ 5 வந்தா sp3d ஹைபிரிடைசேஷன் ஜியோமெட்ரி ட்ரைகனல் பைபிரமிடல் ஆனா சரௌண்டிங் ஆட்டம் 4 தான் இருக்கு ஒரு லோன் பேர் அப்போ ட்ரைகனல் பைபிரமிடல்ல ஒரு லோன் பேர் வந்தா அது இக்வட்டோரியல் பொசிஷன்ல தான் போகும் எப்பவுமே லோன் பேர் இக்வட்டோரியல் பொசிஷன்ல தான் போகும் நீங்க படிச்சிருக்கீங்க அப்போ சீசோ தானே வரும் ட்ரைகனல் பிரமிடல் ஒரு அப்படி கிடையாது எப்படி சார் they are asking not applicable what is not applicable to கேக்குறாங்கல்ல
உணர்ச்சி வசப்பட்டேன்ல நான். அப்போ எதுடா வரும்? சீசோ ஷேப்பு வரும். அப்போது அது அப்ளை நாட் அப்ளிகபிள் கேட்குறாங்க, இது வராது. டெட்ராஹீட்ரல் இது எடுக்கலாம். 4 bond pair 1 lone pair இது. அப்போ இது கரெக்டு. sp3 சாரி, என்னை மன்னிச்சிடுங்கள். யாரது நிக்கு, நீ சொன்னது கரெக்டு தான்டா, யாரெல்லாமோ சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். கார்த்தி, யூ ஆர் ரைட். சார், வாட் இஸ் மீன் பை GIB? GIB மீன்ஸ் கிரேட் இந்தியன் பேட்டில். ஓகே, அது ஒரு சைலமோட மாக் டெஸ்டோட பேர். சைலம் வந்து மந்த் ஆன் மந்த் இல்லாட்டி 2 months ஈச் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பப்ளிக்காக, அதாவது சைலம் ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி அவுட் சைட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அப்பியர் பண்ணுற மாதிரி ஒரு மாக் டெஸ்ட் அது நடத்துவாங்க. எல்லா நீட் எக்ஸாமுக்கு முன்னாடியும் இதே மாதிரி 3-4 GIB எல்லாம் முடியும். அந்த மாதிரி ஒரு GIB தான் நாளைக்கு. இட் இஸ் கால்டு கிரேட் இந்தியன் பேட்டில். ஓகே, அது வந்து ஆக்சுவலி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடக்கும். பட் தமிழ்நாட்டில் நம்ம அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகலை. அதனால கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை இந்த 4 இடத்துல தான் இருக்குது. ஓகே, கேரளாவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடக்குது. ஓகேவா, போகலாமா? வாட் இஸ் கரெக்ட் வே ஆஃப் நம்பர் இன் த கிவன் காம்பவுண்ட்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா? கரெக்ட் வே ஆஃப் நம்பரிங் கேட்குறாங்கடா. கரெக்ட் வே ஆஃப் நம்பரிங் பாருங்க. காம்பவுண்டு தான். இங்கே 1 கொடுத்துருக்காங்க, அதை 1 பார்க்காதீங்க, இதெல்லாம் பார்க்காதீங்க, இதை பார்க்காதீங்க. இதுதான் காம்பவுண்டு. கரெக்ட் வே ஆஃப் நம்பரிங். இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது இல்லை? இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்டு. அப்போ என்ன பண்ணலாம்? நம்பர் பண்ணும்போது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தானே ப்ரையாரிட்டி. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்குது? C டபுள் பாண்டு O. இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ அதனால் இந்த கார்பன் நம்பர் 1 கார்பன். அப்புறம் டபுள் பாண்டுக்கு தானே ப்ரையாரிட்டி. ஓகே, அப்போ இங்கே 2 வரும், இங்கே 3 வரும், இங்கே 4 வரும், இங்கே 5 வரும், இங்கே 6 வரும். இந்த மாதிரி நம்பரிங் இருக்கா பாருங்க. இந்த மாதிரி நம்பரிங் இருக்குது. ஆப்ஷன் 1 இருக்குது, வேறு இல்லை, வேறு எதுவும் இல்லை. ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஏ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் சார் இங்கே மீதல் குரூப் சப்ஸ்டிட்யூண்ட் இருக்குன்னு சொல்லி அந்த சைடு போயிடாதீங்க. சப்ஸ்டிட்யூண்ட்டுக்கெல்லாம் லீஸ்ட் ப்ரையாரிட்டி, டபுள் பாண்டுக்கு தான் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். எஸ் அம்மு, கார்த்தி, ஜெனிட்டா, கிளியராப்பா? நெக்ஸ்ட் பாருங்கடா. விச் இஸ் த இன்கரெக்ட்? அகெயின் IUPAC nomenclature பேஸ்டு கொஸ்டின் வந்திருக்காங்க. ஆனால் இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட். ஓகே, இது பார்க்கும்போது தெரியுதா? இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ட்ரிப்புள் பாண்ட் இருக்குது. மறந்துடாதீங்க, இங்கே ட்ரிப்புள் பாண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் லைக் இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். புரியுதா? 1 2 3 4 5 6 7 8 கார்பன் இருக்குது. வேர்ட் ரூட் ஒக்டா? ஆமாம், ஒக்டு தான். அப்புறம் சார் எங்கேருந்து நம்பர் பண்ணுவீங்க? லெஃப்டில் இருந்து. ஏன்னா இந்த இருந்து நம்பர் பண்ணால் 1 2 3 ட்ரிப்புள் பாண்டுக்கு 4 தான் வரும். அதுக்கு முன்னாடி நம்பரிங். ஆனால் இங்கேருந்து பண்ணால் இங்கேயே பண்ணலாமே. டபுள் பாண்டுக்கு லீஸ்ட் நம்பர் வருமே. 1 2 3 4. அப்போ 1ல் டபுள் பாண்டு, 3ல் 4ல் ட்ரிப்புள் பாண்டு. ஆமாம், 1ல் டபுள் பாண்டு, 4ல் ட்ரிப்புள் பாண்டு. கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக தான் இருக்குது. அப்போ அது ஆன்சர் இல்லை. செகண்ட் பாருங்கள். எது இங்கே வந்து ஒரு சைக்ளிக் ரிங் இருக்குது, இங்கே வந்து ஓப்பன் செயின் இருக்குது. எது பேரண்ட் செயின்? ஓப்பன் செயின். ஏன்னா இங்கே டபுள் பாண்டெல்லாம் இருக்குது. டபுள் பாண்டு இருக்கிறது தான் நம்மளோட பேரண்ட் செயின். டபுள் பாண்டுக்கு லீஸ்ட் நம்பர் வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ 1 2 3 4 5 6. அப்போ வேர்ட் ரூட்டு ஹெக்ஸ். ஆமாம், வேர்ட் ரூட்டு ஹெக்ஸ் தான், அதில் டவுட் இல்லை. வேர்ட் ரூட்டு ஹெக்ஸ் தான். அதுக்கப்புறம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2ல் வந்து சைக்ளோப்ரோப்பைல் இருக்கான்னு பாருங்கள். ஆமாம், 2ல் சைக்ளோப்ரோப்பைல் இருக்குது. 4ல் ஒரு ஈதேல் குரூப் இருக்கா? 4ல் ஈதேல் இருக்குது. கரெக்டாக இருக்குது. 1ல் டபுள் பாண்டு கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. 1ம் 2ம் கிடையாது. கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. கேட்டது இன்கரெக்டு. அப்போ அடுத்தது சார் இங்கேருந்து பாருங்கள். இங்கே ட்ரிப்புள் பாண்ட் இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட பேரண்ட் செயின். கரெக்டாக எங்கேருந்து பண்ணலாம்? 1 2 3 4 5 பண்ணலாமா? அப்போ 5 தான் பெண்டு.
பெண்டு பெண்டு. அப்புறம் பாருங்க, இங்கிருந்து நம்ம லெஃப்ட்ல இருந்து நம்பர் பண்ணா 1 கிடைக்கும் ட்ரிபிள் பாண்டுக்கு, 2 3 4 கிடைக்கும் டபுள் பாண்டுக்கு. இங்கிருந்து பண்ணா 1 கிடைக்கும் டபுள் பாண்டுக்கு, 2 3 4 கிடைக்கும் ட்ரிபிள் பாண்டுக்கு. ஆனா எங்கிருந்து பண்ணாலும் 1 2 3 3 தான் பிரான்ச்சுக்கு வரும். அப்போ பிரான்ச்சை நீங்க பார்க்கவே வேண்டாம். லெஃப்ட் சைட்ல இருந்து போனா ட்ரிபிள் பாண்டுக்கு லீஸ்ட் நம்பர், ரைட் சைட்ல இருந்து வந்தா டபுள் பாண்டுக்கு லீஸ்ட் நம்பர். ரெண்டு சைடும் ஒரே பொசிஷன் சேமா இருந்தா மட்டும் ட்ரிபிள் பாண்டை விட டபுள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி. 1 1 2 3 4 5. அப்போ 3ல 2 மீதல், 3ல 2 மீதல். ஓ, இங்க 3ல ஒன்று கொடுத்துருக்காங்க, தப்பு. 3 3ன்னு கொடுக்கணும். 3 3 டைமீதேல் பெண்டு 1 4 ஐன்னு. இதுவும் கரெக்ட் ஆன்சர். சி இல்லடா. டி பாரு, டி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் டி பாருங்க, டில எந்த பிரச்சனையும் உங்களால ஃபீல் பண்ணலையா? 3 3 இருக்கு, அது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக். டி பாருங்க, டில எந்த பிரச்சனையும் உங்களால ஃபீல் பண்ணலையா? பாருங்க, இது ஓப்பன் செயின், இது ரிங், எங்க மெயின் செயின். சாரி, இங்கே டபுள் பாண்ட் இருக்கு, ஆனா இங்க 2 டபுள் பாண்ட் இருக்கே, அப்ப ரிங் தான் மெயின். அப்ப இவன் பிரான்ச். ஸோ நம்பரிங் பண்ணணும். எப்படி நம்பர் பண்ணுவீங்க சொல்லுங்க. இங்கிருந்து நம்பர் பண்ணா 1 2 3 2ல மீதேல், 3ல எத்தீனைல். இங்கிருந்து பண்ணா 1 2 3 2ல எத்தீனைல், 3ல மீதேல். டே பொசிஷன் சேம் தான்டா. இங்கிருந்து நம்பர் பண்ணாலும் 1 2ல பிரான்ச், 3ல பிரான்ச். இங்கிருந்து நம்பர் பண்ணாலும் 2ல பிரான்ச், 3ல பிரான்ச். இங்கிருந்து நம்பர் பண்ணாலும் 1 டபுள் பாண்டு, இங்கிருந்து நம்பர் பண்ணாலும் 1 டபுள் பாண்டு. அப்போ எதுதான் பண்ணணும்? அப்போ நீங்க அதோட பேர் பார்க்கணும். இதோட பேர், ஒரு பிரான்ச்சோட பேரு மீதைல், ஒரு பிரான்ச்சோட பேரு எத்தினைல். பாருங்க, வேற எல்லாம் பார்த்தேன், எல்லாம் ஓகே, எல்லாம் டை அப், எல்லாம் ஒரே மாதிரி ட்ரோ. யாரும் வந்து என்ன சொல்றது, லோவஸ்ட் லோக்கெண்ட் எடுக்கும்போது எல்லா பொசிஷனும் கரெக்டா இருக்காங்க, வேற வழியே இல்லை. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க அது ரெண்டோடையும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பாருங்க. அப்போ ஆல்பபெட்டிக்கலி எத்தினைல் தானே முதல்ல வரணும். ஆமா, அப்ப எத்தினைலுக்கு லீஸ்ட் நம்பர் கிடைக்கிற மாதிரி நம்பர் பண்ணும்போது இது 1, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. அப்போ 2 எத்தீனைல் 3 மீதேல் அப்படி வேணும். ஆனா அவங்க 2 மீதேல் 3 எத்தீனைல்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த மிஸ்டேக் ஹியர். அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா பசங்களா? எத்தீனைலுக்கு 2 வரணும், மீதேலுக்கு 3 வரணும். அப்பதான் அது கரெக்ட் ஆகும். மற்றதெல்லாம் ஓகே தான். புரிஞ்சுதா? எஸ். அபர்நஸ்ரி, என்ன பேரு? தமிழ் பேர் மாதிரி இல்லையே. அபர்நஸ்ரி. ஓகேவா ரைட்டா? நெக்ஸ்ட் சார் 11th பார்ட்டிசிபேட் பண்ணலாமே. 11th பண்ணலாம், 12th பண்ணலாம், ரிப்பீட்டர்ஸும் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பா நெக்ஸ்ட் தான். ஸோ உடனே QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நாளை போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. ஓகே. The IUPAC name of the compound having structure, very simple questionல. இங்க பாருங்க, இங்க குளோரின் இருக்கு, இங்க COH இருக்கு. யாரு ஃபங்க்ஷனல் குரூப்? COH தான். அப்போ அதுக்கு லீஸ்ட் நம்பர் வரணும் 1. ஓகே, இது 2, இது 3. சார் இங்கேயும் C இருக்கு. Cக்கு நம்பரு, கார்பனுக்கு தானே நம்பரு, Cக்கு நம்பர் கிடையாதுடா. இது குளோரினுக்கு நம்பர் கொடுக்காதீங்க. ஸோ 3 குளோரோ, 3 கார்பன், ப்ரோப்பனோயிக் ஆசிட், 3 குளோரோ ப்ரோப்பனோயிக் ஆசிட். ஆன்சர் வந்துருச்சு. 3 குளோரோ ப்ரோப்பனோயிக் ஆசிட். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, the correct IUPAC name for ஐயோ, இப்படி எல்லாம் வந்தா வேணும்னா நீங்க வந்து கரெக்டா அதை வந்து இப்படி என்ன சொல்றது, கரெக்டா எழுதிக்கோங்க. It can be written as like this. பாருங்க, CH3 CH3, அப்புறம் அடுத்து ஒரு கார்பன், அதில் ஒரு OH, ஒரு பக்கம் மீத்தைல், அப்புறம் ஒரு கார்பன், அதில் டபுள் பாண்டு CH2. இதுதான் காம்பவுண்டு. இதுதான்டா காம்பவுண்டு. இது காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் பாருங்க. இதுக்கு என்ன பேரு? ஆனா நீட் ரிப்பீட்டர் மட்டும் தான் எழுதணும். இல்ல எல்லாரும் எழுதலாம். ஓகே, சொல்லியாச்சு. அதை பத்தி டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்டுக்கு லீஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்பர் போடுத்தா 1 2 3
டபுள் பாண்டுக்கு இல்லை, சாரி நான் OH குரூப்பை பார்க்கல. OH இருக்குடா, OH வந்து பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் தானே, அவனுக்கு லீஸ்ட் நம்பர் வரணும். அப்போ இங்கிருந்து நம்பர் பண்ணால் 1 2 3 தான் வருது. ஓகே, இங்கிருந்து பார்த்தாலும் 1 2 3 தான் வருது, எந்த சைடில் இருந்தாலும் 3 தான் வருது. அப்படின்னா டபுள் பாண்டுக்கு லீஸ்ட் நம்பர் கிடைக்கிற மாதிரி இந்த சைடில் இருந்து பண்ணலாமே. நான் சொல்கிறது புரியுதா? நான் வந்து டபுள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல, ஹைட்ராக்சில் குரூப்புக்கு தான் ப்ரையாரிட்டி, OH குரூப்புக்கு தான் ப்ரையாரிட்டி. ஆனால் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தானே, அதனால் டபுள் பாண்டுக்கும் நல்லது வரட்டுமேன்னு நான் ஆசைப்பட்டேன். ஏதாவது தப்பு இல்லை. அப்போ பேர் சொல்லுங்க. 3 மீத்தைல் இருக்குது, 4 மீத்தைல் இருக்குது, 3,4 டைமீதேல். 3,4 டைமீதேல்னு சொன்னாலே ஆன்சர் ஆயிடுச்சு. ஆப்ஷன் 1 3,4 டைமீதேல். பெண்ட் 1 3 ஓலு. எஸ், ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். எஸ் அம்மு, எஸ் பாலா கணேஷ், வெரி குட். கீர்த்தனா, சண்முகப்பிரியா, வெரி குட். போலாமா சார்? the IUPAC name for isobutyl chloride. isobutyl chloride ஓட IUPAC நேம் என்ன? அதுக்கு முதல்ல isobutyl chlorideனா என்னன்னு அறியணும். ஐசோனா என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு. CH3 CH3 இப்படி இருந்தால் இதுக்கு பேர் தான் ஐசோபியூட்டைல். இதில் 3 கார்பன் தானே இருக்குது. அப்போ பியூட்டைல்னா இன்னொரு கார்பன் வேணும்ல. ஓகே, ஸோ அகெயின் CH2Cl. திஸ் இஸ் கால்டு ஐசோபியூட்டைல் குளோரைடு. இதோட IUPAC நேம் கேட்குறாங்க. அப்போ நம்பரிங் பண்ணுங்க. 1 2 3. பேர் என்ன சொல்வீங்க சார்? 1 குளோரோ 2 மீதேல் ப்ரோப்பேன். 1 குளோரோ 2 மீதேல் ப்ரோப்பேன். 1 குளோரோ 2 மீதேல் ப்ரோப்பேன். ஆப்ஷன் 3. Balaganesh, very good. Ammu, careful. Joshua, hi. Careful. Yeah. Next polama. Yes. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? Which of the following statements about the composition of the vapor over 1:1 molar mixture? 1:1 பென்சீனும் டொலுவினும் இருக்கு, ரெண்டு பேரோடையும் மொலாரிட்டி சேம். 1:1 molar mixture. டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்கு. என்ன தந்திருக்கு? ஒரு டேட்டா தந்திருக்கு, அதான் இம்பார்ட்டன்ட். வேப்பர் ப்ரெஷர் டேட்டா. பென்சீனுக்கு 12.8 கிலோ பாஸ்கல், டொலுவினுக்கு 3.8 கிலோ பாஸ்கல். அப்போ வேப்பர் ப்ரெஷர் யாருக்கு அதிகம்? பென்சீனுக்கு அதிகம். அது மட்டும் மைண்டில் வச்சா போதும். ஸோ ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படிச்சு பாருங்க. நாட் இனஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் கிவன் டு மேக் ஏ ப்ரெடிக்ஷன். படிச்சு பாருங்க, எல்லா ஆப்ஷனும் படிச்சு பாருங்க. த வேப்பர் வில் கண்டெயின் ஹையர் பெர்சன்டேஜ் ஆஃப் பென்சீன். பாருங்க, பென்சீனோட வேப்பர் ப்ரெஷர் அதிகம். வேப்பர் ப்ரெஷர் எப்போ அதிகமாகும்? வேப்பர் அதிகமானா தானே வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகும். எஸ், ஸோ த வேப்பர் வில் கண்டெயின் ஹையர் பெர்சன்டேஜ் ஆஃப் பென்சீன் இஸ் த ரைட் ஆன்சர். வேற எதுவும் யோசிக்க தேவையே இல்லை. ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். எஸ் கீர்த்தனா. எஸ், 3 வராது. சாரி, 3 வராது. ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, which one is not equal to 0 for an ideal solution? ஐடியல் சொல்யூஷன்னா டெல்டா H மிக்ஸ் 0, டெல்டா V மிக்ஸ் 0 அதெல்லாம் இருக்கு. ஆனால் டெல்டா G மிக்ஸ் அது லெஸ் தேன் 0, டெல்டா S மிக்ஸ் அது கிரேட்டர் தேன் 0. ஓகே, இங்கே டெல்டா G மிக்ஸ் இல்லை, டெல்டா S மிக்ஸ் இருக்கு. எஸ், டெல்டா S மிக்ஸை பற்றி நமக்கு தெரியும், எப்பவுமே பாசிட்டிவ். அது ஐடியல் சொல்யூஷனாக இருந்தாலும் சரி, நான் ஐடியல் சொல்யூஷனாக இருந்தாலும் சரி, டெல்டா S மிக்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான், மறந்துடாதீங்க. அது பாசிட்டிவ் டிவியேஷன் ஆனாலும் சரி, நெகட்டிவ் டிவியேஷன் ஆனாலும் சரி, அப்படி தான். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? த ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் KF வேல்யூ தந்திருக்கு. ஸோ KF-ஓட வேல்யூ தந்திருக்கு. ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் டெல்டா TF கண்டுபிடிக்கணும்ப்பா. மொலாலிட்டி தந்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? டெல்டா TF இஸ் ஈக்குவல் டு KF இன்டு மொலாலிட்டி. KF-ஓட வேல்யூ 5.12 கெல்வின் கிலோகிராம் மோல் இன்வர்ஸ். அப்புறம் மொலாலிட்டியோட வேல்யூ 0.078 மொலாலிட்டியோட யூனிட் மோல்ஸ் பர் கிலோகிராம். அப்போ மோல் பர் கிலோகிராம். ஓகே, அப்போ இதிலிருந்து இந்த கிலோகிராம் கட் ஆகும். மோல் ரைஸ் டு 1 மோல் ரைஸ் டு -1 கட் ஆகும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கெல்வின் மட்டும் கிடைக்கும். 5.12 இன்டு 0.078 கெல்வின். அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? 0.399 கிடைக்கும். 0.399 சொல்லும்போது கரெக்டான ஆன்சர் வந்து 0.40. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஐயோ, பி வராது. திவ்யா யூ ஆர் ரைட். ஆப்ஷன் A. கீர்த்தனா ரைட். ஆப்ஷன் A. சண்முகப்பிரியா ரைட். அம்மு ரைட். சூப்பர்.
Super. Which one of the following electrolyte has the same Van Hoff factor? Van Hoff factor I. நமக்கு தெரியும்ல, number of particle after dissociation or after association இல்ல per before. அதுதான். அப்போ இங்கே Al2SO4 thrice சொல்லியிருக்காங்க. Al2SO4 thrice அலுமினியம் சல்ஃபேட்டு. அலுமினியம் சல்ஃபேட்டில் 2 கேட்டையோன் வரும் இல்லை, 2Al3+, அதே மாதிரி 3 ஆனியோன் வரும். ஸோ மொத்தத்தில் எத்தனை பேர்? 5 பேர். அதே மாதிரி இங்கே யாரெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கேட்டியோனு 3, அப்போ மொத்தம் 4 தான் வருது. இங்கே 3 கேட்டியோனு ஒரு ஆனியோனு, அப்பவும் 4 தான் வருது. இங்கே 2 கேட்டியோனு ஒரு ஆனியோனு, 3 தான் வருது. இங்கே பாருங்கள் 4 கேட்டியோனு ஒரு ஆனியோனு, எத்தனை வருது? 5 வருது. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் படிச்சிருக்கீங்கல்ல, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க மட்டும் டிசோசியேட் ஆகும். அப்போ 4K+. ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சிங்கிள் யூனிட்டா, அது ஒரு ஆனியோனா மாறும். FeCN6 4- மாறும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. வெரி குட். எஸ் பாலா கணேஷ். ஷரத். எஸ் ஷரத். கீர்த்தனா. வெரி குட், வெரி குட், சூப்பர். நல்லா பண்றீங்க நீங்க எல்லாரும். ஸோ ஹாப்பி அபவுட் தட். Henry's law states that solubility of a gas increases in pressure. ஆமா, Henry's law தானே சொல்றாங்க. ஞாபகம் இருக்கு Henry's law என்ன சொல்றாங்க? P is equal to KH into KIB னு ஒரு ஃபார்முலா படிச்சு ஞாபகம் இருக்கா? where P is the partial pressure, KIB is the solubility. KIB னா மோல் ஃபிராக்ஷன் தான், ஆனா அந்த மோல் ஃபிராக்ஷனை solubility னு சொல்லலாம். KH is the solubility constant. ஓகே, அப்போ solubility எப்போ அதிகமாகும்? pressure அதிகமானா அப்போ அது true. This is true. The solubility of a gas in a liquid increases with increase in temperature. தப்பு. கூல் ட்ரிங்க்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க, சோடாவை பற்றி யோசிச்சு பாருங்க. டெம்பரேச்சர் கம்மியானா தானே குடிக்கிறது நல்லா இருக்கும், அப்போ தானே கார்பன் டை ஆக்சைடோட ஃபீல் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்போ இது தப்பாக கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸ். அப்போ அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் கரெக்டு. ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1. எஸ் பாலகணேஷ். ஆப்ஷன் 1 is the right answer. ஆப்ஷன் 1 is the right answer. கிளியரா? கிளியரா? Next பாருங்க, if 1 molar solution if 1 molar solution that contain 0.5 mole of a solute, there is okay, molality பத்தி. molality formula என்னடா? molality is equal to number of moles of solute divided by mass of solvent in kilogram. இதானே அந்த molality வேல்யூ தந்திருக்கு. எத்தனை? 1 மோலால் சொல்லியிருக்கு. ஸோ மொலாலிட்டி 1, தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸும் தந்திருக்காங்க. எத்தனை? 0.5 மோல். அப்போ இது 0.5 மோல். 0.5 மோல் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம். அது தரல, அது நாம கண்டுபிடிக்கணும். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம் கண்டுபிடிக்கணும். ஸோ மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 0.5 by 1, தட் இஸ் ஈக்குவல் டு 0.5. அப்போ கிலோகிராமில் 0.5, ஆனால் ஆப்ஷனில் கிலோகிராம் இல்லை, கிராம் இருக்கு. 0.5 கிலோகிராம் அப்படின்னா என்ன? ஹாஃப் கிலோகிராம். ஹாஃப் கிலோகிராம்னா என்ன? 500 கிராம். 500 கிராம். ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2. எஸ் ஷரத், பாலகணேஷ், திவ்யா. வெரி குட், வெரி குட். எஸ் அம்மு, கீர்த்தனா. பக்கா சிம்பிள் தானே, ஆனால் கான்செப்ட் தெரியாதவனுக்கு பண்ண முடியாது. மொலாலிட்டியோட ஃபார்முலா தெரியணும். மொலாலிட்டியோட ஃபார்முலாவில் டினாமினேட்டரில் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் கிலோகிராமில் தான் அது தெரியணும், அதர்வைஸ் ஆன்சர் எடுக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க? த சேஞ்ச் இன் எனர்ஜி ஆஃப் எ சிஸ்டம் இஃப் 500 calorie of heat energy is added to system. ஓகே, ஹீட்டு ஆடட் டு த சிஸ்டம் அப்படின்னா சிஸ்டத்துக்கு ஹீட்டு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஹீட்டுன்னு சொன்னால் சிஸ்டம் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அப்போ அதோட சைன் கன்வென்ஷன் பாசிட்டிவ் தானே. ஸோ பாசிட்டிவ் 500 calorie. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? அண்ட் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ? 350 calorie ஆஃப் ஒர்க்கு. அப்போ டபிள்யூ வந்து -350. டபிள்யூ வந்து -350. கிளியரா பசங்களா? heat absorbed plus heat released minus work done on the system plus work done by the system minus. மறந்துடாதீங்க. அப்போ என்ன கேட்குறாங்க? சேஞ்ச் இன் எனர்ஜி. தட் மீன்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான். டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q plus W தானே? ஆமாம். 500 minus 350. The answer is 150. Positive 150. Positive 150. Option 2. Option 2 is the right answer. Very good, very good. Very good, very good. Yes, Kirtana. எஸ் திவ்யா, பாலா, அம்மு, ஷரத். சூப்பர், சூப்பர். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு கொஸ்டின், படிச்சு பாருங்க. த இன்டர்னல் எனர்ஜி U from when change when அப்போ delta U, internal energy change அப்போ delta U. when a system goes from A to B, A இருந்து B க்கு போகுது,
அந்த வேல்யூ தந்திருக்கு. இஃப் த சிஸ்டம் கோஸ் ஃப்ரம் A to B ரிவர்சிபிள், A to B போகும்போது அது ரிவர்சிபிள் பாத்து, அப்படின்னா B இருந்து Aக்கு வரலாம். அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு A வருது பை an irreversible path. that means A இருந்து Bக்கு போகும்போது ரிவர்சிபிள் பாத்துல தான் போனேன் அப்படின்னா A இருந்து Bக்கு போகும்போது திரும்பி B இருந்து Aக்கும் வரலாம். ஆனா திரும்பி B இருந்து Aக்கு வரும்போது irreversible path. that means இப்போ அது Aல தான் இருக்கேன். A இருந்து ஆரம்பிச்சு Aல வந்து முடிஞ்சிருக்கேன். that means initial state and final state are the same. என்ன ஸ்பார்க் ஆயிடுச்சா? ஆமாம் சார். டெல்டா யூ சேஞ்ச் இன்டர்னல் எனர்ஜி இஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன். இன்டர்னல் எனர்ஜி இஸ் எ ஸ்டேட் ஃபங்க்ஷன். எந்த ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷனோடையும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வில் பி 0. வை? பிகாஸ் இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேம் தானே. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4. எஸ் எஸ் எஸ். ஷரத், அம்மு, பாலா, கீர்த்தனா, வெரி குட் வெரி குட். சூப்பராக பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் பாருங்க பாருங்க பாருங்க. இது எப்படி பண்ணலாம் சார்? இப்போ தான் உங்களோட ரிடாக்ஸ் ரியாக்ஷன் லெசன் வீடியோ பார்த்துட்டு வர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் நக்ஷத்ரா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் டஃப்பாக இருந்ததோ அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஐடியல் கேஸ் எக்ஸ்பான்ஸ் ஐசோதெர்மலி from 10 power minus 3 meter cube to 10 power minus 2 meter cube. அப்படின்னா V1 V2 தந்திருக்கு. இது V1 இது V2. டெம்பரேச்சர் தந்திருக்கு 300 Kelvin. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் against a constant pressure of ப்ரெஷர் தந்திருக்காங்க. ஒர்க் டன் ஆன் த கேஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா W is equal to minus P external into delta V. அந்த மைனஸ் பி எக்ஸ்ட்ரா மைனஸ் இருக்கு. எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எவ்வளவு? 10 power 5 நியூட்டன் மீட்டர் ரைஸ் டு -2 இன்டு டெல்டா வி காணுமே. டெல்டா வினா ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் எவ்வளவு? 10 power -2 மைனஸ் 10 power -3 மீட்டர் கியூப். அப்போ பசங்களா மைனஸ் 10 ரைஸ் டு 5 நியூட்டன் மீட்டர் ரைஸ் டு -2 இன்டு மீட்டர் கியூப். இதிலிருந்து 10 power -2 வெளியே எடுத்தா 1 minus 10 power -2 வெளியே எடுத்தா 1 minus 0.1 இல்லை 10 power -1 0.1 1 minus 0.1 இப்படி இருக்கும். புரிஞ்சுதா? 0.1 சொன்னா 10 power -1. கிளியரா? பாருங்க 10 power -2 into 1 10 power -2 10 power -2 into 10 power -1 10 power -3. கரெக்டாக புரியுதுல்ல? எஸ். அப்போ இது என்ன ஆகும் சார்? மைனஸ் 10 raised to 5 நியூட்டனு மீட்டர் கியூபும் மீட்டர் ரைஸ் டு -2 மீட்டர் மட்டும் மிச்சம் இருக்கும் இன்டு 10 raised to -2 1 minus 0.1. அப்போ 0.9 இருக்கும். that is equal to 0.9 minus 0.9 into 5 minus 2 10 cube நியூட்டன் மீட்டர்னா அது ஜூல் தாண்டா. அப்போ ஜூல். அப்போ இது வந்து பாருங்க 0.9 into 10 cube. மைனஸ் இருக்கு 0.9 into 10 cube. அப்போ அது 900 தானே. 900 ஜூல் மைனஸ் 900 ஜூல். ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு சார். ஆப்ஷன் 2. எஸ் பி. எஸ் கீர்த்தனா, வெரி குட். திவ்யா, ஷரத், பாலா, அம்மு, சூப்பரா பண்றீங்க. கிளியரா புரிஞ்சுதா? ஃபார்முலா புரிஞ்சது இல்ல? எஸ். ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ரெஷர் தந்திருக்கு. டெல்டா வி கண்டுபிடிக்கிறதுக்கான டேட்டாவும் தந்திருக்கு. ஈஸி டைரக்ட் சப்ஸ்டியூஷன். எதுவும் யோசிக்க தேவையில்லை. பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க. A piston filled with 0.04 mole of an ideal gas. ஓகே. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0.04. expands reversibly from 50 ml to 375 ml. அப்படின்னா V1 தந்திருக்கு, V2 தந்திருக்கு. at constant temperature. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு அது. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு சொன்ன உடனே டெல்டா டி 0 ஆகும். பசங்களா உங்களுக்கு தெரியுமா? there is a relation delta U is equal to NCV delta T. அப்ப டெல்டா டி 0னா டெல்டா யூ 0 தானே. ஆமா. டெல்டா யூ 0னா Q plus W 0 தானே. ஏன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q plus W. அப்ப டெல்டா யூ 0னா Q plus W. அப்படின்னா Q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் W. அப்படின்னா Qக்கும் Wக்கும் ஒரே மேக்னிடியூடு டிஃபரெண்ட் சைன். இந்த ஆப்ஷன் வெயிட் பண்ணுங்க. ரெண்டு பேரும் நெகட்டிவ். அப்ப இது வராது.
ரெண்டு பேரும் பாசிட்டிவ். அப்போ இதுவும் வராது. ரெண்டு ஆப்ஷன்ஸை நாம எலிமினேட் பண்ணிட்டேன். அப்புறம் யோசிக்கிறேன், இங்க சொல்றாங்க அவங்க கரெக்டா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இட் அப்சார்ப் 208 ஜூல் ஆஃப் ஹீட். அப்போ ஹீட் அப்சார்ப் பண்ணாது என்னது? பாசிட்டிவ். Q பாசிட்டிவ் ஆகணும். Q பாசிட்டிவ் ஆகணும். Q இங்க தான் பாசிட்டிவ், Q இங்கேயும் பாசிட்டிவ். அப்போ W நெகட்டிவ் ஆகணும். W இங்க நெகட்டிவா இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1. கௌதமி ஸ்வரி தச்சனா 2 வராது. 1. பாலா 1. எஸ் அம்மு. கீர்த்தனா சூப்பர் சூப்பர். கிளியரா? போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. டெல்டா H சேஞ்ச் இன் என்தால்பி. டெல்டா ன்னு சொல்லுவாங்க, டெல்டா யூன்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஓகே தான். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும். என்ன ரிலேஷன் சார்? நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன் டெல்டா H is equal to டெல்டா U plus டெல்டா NGRT. இந்த ரிலேஷன்ஷிப் அதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலாவை பார்த்து டெல்டா என்ஜி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? டெல்டா என்ஜின்னு என்ன தெரியுமா? ப்ராடக்ட் சைடில் எவ்வளோ கேஷஸ் மோல்ஸ் இருக்கு? இது சாலிட், இது லிக்விட். இல்லை, ப்ராடக்ட் சைடில் யாருமே இல்லை. அப்போ 0 மைனஸ் ரியாக்டன் சைடில் 3 இருக்கு. ஸோ 0 -3. ஸோ இதோட ஆன்சர் -3. டெல்டா என்ஜி -3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டெல்டா H is equal to டெல்டா U -3 RT. அப்போ இதுக்கு எது மேட்ச் ஆகும்? டெல்டா இது மேட்ச் ஆகுது. டெல்டா H is equal to டெல்டா. எஸ், ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4. Very good. Kirtana, Gaudami, Kirtana, Bala, Janita, Ammu. Clear? Next paranga. Calculate the difference between Cp and Cv for 10 moles of an ideal gas. 10 moles னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன் என்ன? Cp minus Cv is equal to NR. Cp minus Cv is equal to N into R. That is equal to 10 mole தானே. அப்போ 10 into R ஓட வேல்யூ என்ன? 8.314. அவ்வளோதான்டா. அப்போ ஆன்சர் என்ன? 83.14. ஆப்ஷன் 1. எஸ், ஹிரணாக்ஷ். ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் பாருங்க. ரெடியா? என்னடா என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல? சார் ஸ்டாண்டர்டு என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா தந்திருக்கு. என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் என்ன? ஒரு மோல் அமோனியா ஃபார்ம்டு ஃப்ரம் இட்ஸ் கான்ஸ்டிட்யூவன்ட் எலமெண்ட்ஸ். ஒரு மோல் அமோனியா. அந்த இக்குவேஷன் எப்படி இருக்கும்? N2 plus 3H2 gives 2NH3. இது மாதிரியா இருக்கும்? இல்லை சார், இதில் 2 மோல் அமோனியா ஃபார்ம் ஆகுது சார். இது வராது சார். ஒரு மோல் தானே சார் அமோனியா வரணும். ஓகே, ஒரு மோல் அமோனியா வரணும்னா இங்கே 1. அப்போது இது N2 என்ன ஆகணும்? 1/2 ஆகணும். H2 எவ்வளோ ஆகணும்? 3/2 ஆகணும். இதோட என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் தந்திருக்காங்க -81.9. தட் மீன்ஸ் 1 மோல் அமோனியாவோட ஃபார்மேஷன், 1 மோல் அமோனியாவோட ஃபார்மேஷனுக்கு -81.9. ஒரு மோல் அமோனியா உருவாக்கும் போது என்தால்பி சேஞ்ச் -81.9. அப்போ ஒரு மோல் அமோனியாவை டிசோசியேட் பண்ணும்போது +81.9. ஒரு மோல் அமோனியானா எவ்வளவு? ஒரு மோல் அமோனியானா 17 கிராம் அமோனியாவை டிசோசியேட் பண்ணுறதுக்கு 81.9. அப்போ 1 கிராம் அமோனியாவை டிசோசியேட் பண்ணுறதுக்கு 81.9/17. நம்ம கையில் எத்தனை கிராம் இருக்குது? 26 கிராம் அமோனியா இருக்குது. Therefore the answer is 81.982 divided by 17 into 26. இதை சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கும்டா. இதை சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கும். அது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வர்ற ஆன்சர் ஆப்ஷன் 1. எஸ், இது கிளியரா? கான்செப்ட் கிளியரா? புரிஞ்சுதா? என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன்னா 1 mole of the compound is formed from its constituent element. அப்போ 1 mole அமோனியா. அமோனியாவோட மோலார் மாஸ் என்ன? நைட்ரஜன் 14, 3 ஹைட்ரஜன். அப்போ 14 3 17. அப்போ 17 கிராம் அமோனியா ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு -81.9. அப்போ 17 கிராம் அமோனியாவை டிசோசியேட் பண்ணணும்னா சைன் பாசிட்டிவ் ஆகும். அப்போ 1 கிராம் அமோனியாக்கு 81.9/17. 26 கிராம் அமோனியாக்கு 81.9/17 × 26. கிளியரா? புரிஞ்சுதா? தெர்மோகெமிஸ்ட்ரி கான்செப்ட் கிளியரா? ஹலோ சொல்லுங்க, புரிஞ்சுதாப்பா? போலாமா? போறேன். எஸ்.
இது பாருங்க, a reaction takes place in several sequential steps, A, B, C, D. The value of enthalpy change for sequential step P, Q, R and S. If B and C have equal value of enthalpy change, total enthalpy change T, then choose the incorrect symbolic equation. அப்ப இது Hess's law ஓட application தான். இது Hess's law ஓட application தான்டா. அப்ப இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா பாருங்க, மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்கு தெரியுமா? 1, அப்புறம் 2, 3, 4, 5 இத்தனை ஸ்டேஜ் இருக்கு. இதுல 1ல இருந்து நேரடியா 5க்கு போகலாம். அதான் அப்ப அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. டோட்டல் எந்தால்பி சேஞ்ச் எவ்வளவு டீன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்ப இங்க நான் டீன்னு கொடுக்குறேன். டி இல்ல இது ஒரே டிஃப்ரெண்ட் பாத்து. ஹெசஸ்ல எப்போ அப்ளை பண்ணுவேன்? ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட் ஒரே, ஸ்டார்டிங் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் ஃபிக்ஸ்டு, ஆனால் டிஃப்ரெண்ட் பாத்து. இது ஒரு பாத்து, இது இன்னொரு பாத்து. இப்போ இன்னொரு பாத்து, அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகிறோம். அங்கே என்ன சொல்கிறாங்க? 1ல இருந்து 2 வரைக்கும் போகும்போது அதில் இருக்கிற எந்தால்பி சேஞ்சோட வேல்யூ பின்னு சொல்லியிருக்காங்க, பி. அப்புறம் 2ல இருந்து 3க்கு போகும்போது Q, 3ல இருந்து 4க்கு போகும்போது R, 4ல இருந்து 5க்கு போகும்போது S. இதான் கொஸ்டினோட மீனிங். என்ன கேட்குறாங்க? B and C have, கொஸ்டின் சொல்லியிருக்கு, B and C have equal values of enthalpy change. B and C, அப்போ A, B, Bன்னு சொல்லும்போது Q, Cன்னு சொல்லும்போது R. அப்போ Q is equal to R கொஸ்டின்ல சொல்லியிருக்கு. இங்க என்ன சொல்லிருக்காங்க? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட். Q is equal to R இங்க இருக்கா? இருக்கு. அது கரெக்ட் தானே? அது கரெக்ட். அப்போ அது ஆன்சர் வராது. அது ஆன்சர்ல வராது. QR ஈக்குவல். அப்புறம் நமக்கு என்ன தெரியும்? ஹெஸ்ஸஸ் லா படி என்ன தெரியும் சார்? ஹெஸ்ஸஸ் லா படி T is equal to P plus Q plus R plus S தான் சார். அது இருக்கா பாருங்க. அந்த மாதிரி இருக்கா? இருக்கு சார். Q plus R is equal to Q plus R இங்க வச்சா T minus P plus S தானே? T minus P plus S இருக்கு சார். அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப இதுவும் ஆன்சர் இல்லை. அதுவும் ஹெஸ்ஸஸ் லா படி கரெக்டா இருக்கு. வேற என்ன இருக்கு? Qவும் Rவும் ரெண்டு ஈக்குவல் தானே? இது ரெண்டு ஈக்குவல் தானே? ஆமா. Q is equal to R தான். அப்போ Tல இருந்து டோட்டல்ல இருந்து Pயும் Sம் மைனஸ் பண்ணா Q plus R கிடைக்கும். Q plus R 2Qன்னு எழுதலாமா? எழுதலாம். அப்போ இதுவும் கரெக்ட் தான். அப்போ லாஸ்ட் தான் ஆன்சர். ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். அங்க என்ன சொல்றாங்க? Q plus R இது ரெண்டும் ஆட் பண்ணா இது ரெண்டும் ஆட் பண்ண மாதிரி. அதை எப்படி சொல்ல முடியும்? அது நமக்கு ஒரு கேரண்டி இல்லை. ஸோ அதனால கரெக்ட் இன்கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 இன்கரெக்ட் கேட்டாங்க. ஆமா, அதனால ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 கிளியரா? புரிஞ்சுதா? கொஸ்டினை படிச்சு இந்த ஒரு டயக்ரத்துக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பிரச்சனை இல்லை. இந்த டயக்ரத்துக்குள்ள வந்தா அதுக்கப்புறம் நீங்க மிஸ்டேக் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஃபெமிலரைஸ் பண்ணா போதும். இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு ஃபெமிலரைஸ் பண்ணா போதும். ஓகேவா? போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? which of the following pair of conditions are certain to result in ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ஆகணும்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு டெல்டா H இருக்கு, ஒன்னு டெல்டா S இருக்குல்ல. டெல்டா H எப்படி இருக்கணும்? நெகட்டிவ் ஆகணும். டெல்டா S எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ் ஆகணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் இருந்தா these are the two favorable condition for delta G. அப்பதான் நமக்கு தெரியும் என்ன தெரியும்? டெல்டா G is equal to டெல்டா H minus T டெல்டா S. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது கரெக்ட். ஆல்வேஸ் ஸ்பான்டேனியஸ். டெல்டா H நெகட்டிவ், டெல்டா S பாசிட்டிவ் வந்தா ஆல்வேஸ் ஸ்பான்டேனியஸ். என்ன கேட்டிருக்காங்க? which of the following pairs of conditions are certain to result in spontaneous reaction? டெல்டா H நெகட்டிவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கா? எக்ஸோதெர்மிக். டெல்டா H நெகட்டிவ்னா எக்ஸோதெர்மிக். அப்ப எக்ஸோதெர்மிக் ஆகணும். எண்டோதெர்மிக் ஆகக்கூடாது. எண்டோதெர்மிக் ஆகக்கூடாது. எக்ஸோதெர்மிக் ஆகணும். டெல்டா S பாசிட்டிவ். அப்ப என்ட்ரோபி என்னது? கூடணும். டிசார்டர் டிக்ரீசிங் ஆர்டரா இல்ல இன்க்ரீசிங் ஆர்டரா? டிசார்டர் கூடணும். டிசார்டர் கூடணும்னா ஆர்டர் குறையணும். ஆர்டர் குறையணும். அப்போ எக்ஸோதெர்மிக்கு இன்க்ரீசிங் ஆர்டர் இல்லை, டிக்ரீசிங் ஆர்டர். ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 கிளியர்? எஸ். கிளியர்? எஸ் எஸ் எஸ். ஆப்ஷன் 4. ஜெனிட்டா, இந்த கொஸ்டினா? இந்த கொஸ்டின்ல ஹெஸ்ஸஸ் லோட கான்செப்ட்
a reaction takes place in several sequential steps. And the steps சொல்லியிருக்காங்க A, B, C, D எல்லாம் சொல்லியிருக்காங்க. Value of enthalpy change, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இருக்கிற value of enthalpy change P, Q, R, S அப்படியே சொல்லியிருக்காங்க. If B and C have equal value of enthalpy, say அந்த different ஸ்டெப்பில் ரெண்டு ஸ்டெப்புக்கு enthalpy change ஈக்குவல்னு சொல்லியிருக்கு. ஓகே, அதுவும் சொல்லியிருக்கு. டோட்டல் enthalpy change Tன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் enthalpy change Tன்னு சொல்லியிருக்காங்க. Choose the incorrect symbolic representation. அப்போ நாம் என்ன பண்ணோம், இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் ஃபைனல் பாயிண்ட். அது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற enthalpy change, டோட்டல் enthalpy change T தானே. ஓகே, அப்போ அது சிங்கிள் ஸ்டெப்பில் ஆனாலும் செவரல் ஸ்டெப்பில் ஆனாலும் enthalpy change, டோட்டல் enthalpy change ஈக்குவலாக இருக்கும். அதுதான் enthalpy ஆஃப் இல்லை, அதுதான் ஹெஸ்ஸஸ் லா சொல்கிறாங்க. enthalpy சம்மேஷன் லா, அதுதான் ஹெஸ்ஸஸ் லா சொல்கிறாங்க. ஸோ இங்கே T தான் சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கிற enthalpy change. செவரல் ஸ்டெப்பில் ஆனால் P இருக்குது, Q இருக்குது, R இருக்குது, S இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் P + Q + R + S, அப்போ T கிடைக்கும். அப்படி T கிடைக்குதுன்னா அதிலிருந்து நமக்கு என்ன சொல்ல முடியும், Q + R = T - S + P எழுதலாம். அப்போ இது வந்து பாசிபிளான எக்ஸ்பிரஷன். கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்கு ஈக்குவல் enthalpy change. அப்போ Qக்கும் R, Q = R, அதுவும் பாசிபிளான எக்ஸ்பிரஷன் தான். வேற என்ன சொல்லியிருக்காங்க, இது ரெண்டும் ஈக்குவல்னு. அப்போ இது ரெண்டும் Q + Rக்கு பதிலாக Q + Qன்னு எழுதலாம். அப்போ அது 2Q ஆகும். 2Q = டோட்டல் இருந்து Sம் Pயும் மைனஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ்பிரஷனும் இந்த எக்ஸ்பிரஷனும் ஒன்று தான். இது கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க, ஆனால் இது மட்டும் சொல்ல முடியாது. Q + R = P + S. Q Rவும் ஆட் பண்ணா தட் மீன்ஸ் 2Q கிடைக்கும். அது P + Sக்கு சமம், அது ஈக்குவல் ஆகும்னு எப்படி சொல்ல முடியும்? அது நமக்கு ஒரு ப்ரூஃபும் இல்லை. அப்போ அதுதான் இன்கரெக்டான சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே, கிளியரா? புரிஞ்சுதா? ஹவு லாங் வில் த கிளாஸ்? ஹாஃப் வே தான் ஆகுது இல்லை, அப்போ 10 மணி ஆகும்னு நினைக்கிறேன். போலாமா? இது கிளியர் ஆயிடுச்சுல, சீக்கிரம் முடிஞ்சா சீக்கிரம் முடிக்கிறேன், இல்லாட்டி ஒரு மேக்ஸிமம் 10 o'clock வரைக்கும் போகும். ஓகே, பிகாஸ் ஐ ஹாவ் 60 கொஸ்டின் வித் மீ. இப்போ 30+ தானே ஆகுது. நெக்ஸ்ட், 1 liter nitrogen combined with 3 liter hydrogen to form 2 liter ammonia under the same condition. The illustrate என்னடா அது? N2 + 3H2 gives 2NH3. அப்போ இது எல்லாத்தையுமே வோலியத்தில் சொல்கிறேன். இங்கே 1 liter, இங்கே 3 liter, இங்கே 2 liter. மோல் இல்லை, வோலியத்தில் சொல்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இட் இஸ் Gay-Lussac's law of gaseous volume தான். ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். சி எங்கே சார் இதில்? சியா? ஓகே, இட் இஸ் Gay-Lussac's law of gaseous volume. இப்போ சொல்லலாம், போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, the number of molecules and moles in 2.8375 liters of O2. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? STPயில் இருக்கிற வோலியம் தந்திருக்காங்க. வோலியம் அட் STP தந்திருக்காங்க. மோல்ஸ் கண்டுபிடிக்கணும், மோலிகூல்ஸ் கண்டுபிடிக்கணும். STPயில் உள்ள வோலியம் தந்தா மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 22.4 லிட்டரால் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம கையில் இருக்கிறது 2.8375. அதை 22.4 லிட்டரால் டிவைட் பண்ணால் தான் என்ன கிடைக்கும்? 2.84 divided by 22.4. இல்லாட்டி இப்படி எழுதலாம், 28.4 into 10 power -1 divided by 22.4. அப்போ என்ன வரும்? 1 point something, 0.1 something வரும். 0.1 something மோல் வருதா? 0.1 something மோல் வருதா? சார் இங்கே வருது, சார் இங்கே வருது. ஓகே, இப்போ மோல் கிடச்சிது. இனி மோலிக்யூல்ஸ் வேணுமே. மோல் எப்படி மோலிக்யூல்ஸ் ஆக்குறது சார்? 0.125 மோல் இருக்கு. மோலிக்யூல்ஸ் ஆக்கணும்னா இன்டு அவகேட்ரோ நம்பர்னா 6.022 into 10⁻23. பசங்களா இதை பாருங்க, 0.125 இருக்குல்ல, அது நான் 1.25 எழுதவா? அப்போ அது 10 power -1 ஆகும். ஓகே, இன்டு 6.022 into 10⁻23. அப்போ 6.02 6, இது 1.25 மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? ஆன்சர் பாருங்க, 7. எஸ், 7 point வரும். ஆப்ஷன்ல இருந்து எடுக்கிறேன். 7.527 இன்டு இங்கே ஒரு 10 power -1 இருக்கு, இங்கே 10 power 23 இருக்கு. அப்போ 10 power 22 தான் வரும். 10 power 22 தானே வருது. எஸ். ஆப்ஷன் 4. ஓகே, ஜெனிட்டா அதுதான் ஷோபிகா மேம் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு செஷன். ஏதோ எமர்ஜென்சியால் தான் செஷன் கேன்சல் ஆகிடுச்சு. எனக்கு அதோட டீட்டெயில்ஸ் தெரியாதுப்பா. ஸோ மேபி இன்றைக்கி முடியலைன்னா கூட நாளைக்கு வந்து மேம் எடுத்து தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு இல்லைல்ல, நாளைக்கு தானே எக்ஸாம். ஸோ ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதோ நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ.
பாருங்க 40 moles of substance ஓட weight 1200 கிராம். அப்போ சப்ஸ்டன்ஸ் யாரு? சப்ஸ்டன்ஸ் யாருன்னு எல்லாம் கேட்டால் ஒரு மோலோட வெயிட் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா ஒரு மோலோட வெயிட் மோலார் மாஸ். மோலார் மாஸ் கண்டுபிடிச்சா ஃபார்முலா கஸ் பண்ண முடியும், ஈஸி. அப்போது 40 மோலுக்கு எவ்வளோ வெயிட்டு? 1200 கிராம். அப்போ ஒரு மோலோட வெயிட் எவ்வளோடா? 1200 கிராம் டிவைடட் பை 40. அப்போ அதில் ஜீரோ கேன்சல் 12 4 3 30 வருது. அப்போ ஒரு மோலோட வெயிட் 30. அப்போ மோலார் மாஸ் 30 கிராம். மோலார் மாஸ் 30 கிராம். பாருங்க ஆப்ஷன் பாருங்க. ப்ரொப்பேன்னா 3 கார்பன் வருது. பியூட்டேன்னா 4 கார்பன் வருது. ஈதேன்னா 2 கார்பன். மீதேன்னா 1 கார்பன். பாருங்க 3 கார்பன் இமேஜின் பண்ணுங்க. ஒரு கார்பனோட 12. 3 கார்பன்னா 12 × 3 36. அப்பவே 30 தாண்டிட்டேன். அப்போ 3 கார்பன் எல்லாம் வராதுப்பா. ஹைட்ரஜன் ஆட் பண்றதுக்கு முன்னாடியே 30 தாண்டிட்டேன்ல. 4 கார்பன் பேசவே வேண்டாம். அப்போ சான்ஸ் யாருக்கு தான் இருக்கு? 2 கார்பனுக்கு தான் இருக்கு. ஈதேன் 2 கார்பன். பாருங்க 2 கார்பன் C2 CH3 தானே. அப்போ H6 இருக்கும். 2 கார்பன் 24. 6 ஹைட்ரஜன் 6 24 6 30. அவ்வளோதான். ஈதேன் தான். ஆப்ஷன் 3. சார் இதில் இருக்கிற மோல்ஸ் டு மோலிக்யூல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ். ஐயோ ஃபார்முலாவில் நம்ம டீட்டெயிலாக எடுத்திருக்கோம் மாணிக்கம். நீ படிச்சிருக்கீங்க பாருங்க. மாஸ் பை மோலார் மாஸ் பண்ணால் மோல்ஸ் கிடைக்கும். வால்யூம் இன் லிட்டர் பை STP 22.4 லிட்டர் பண்ணால் மோல்ஸ் கிடைக்கும். நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர் பண்ணால் நம்ம மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். நம்ம உங்களுக்கே போர் அடிக்கும்ல. நானே எத்தனை வாட்டி எடுத்திருக்கேன். கன்வர்ஷன் ஃபார்முலா எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. மாஸ் தந்தா டிவைடட் பை மோலார் மாஸ். volume in liter at STP tanda divided by 22.4 liter. Number of molecules tanda divided by Avogadro number. இப்படி எல்லாம் பண்ணா உங்களுக்கு மோல்ஸ் கிடைக்கும். ஓகே, மோல்ஸ் மாலிக்யூல்ஸா மாத்தணும்னா into Avogadro number. molecules ஆட்டமா மாத்தணும்னா into atomicity. ஓகே, ஹாய் ஹிருதிக். ஹாய். யா போறேன். Next, how many atoms are present in 1 gram calcium? பசங்களா இங்க என்ன தந்திருக்காங்க? 1 gram calcium தந்திருக்காங்க. அப்ப கால்சியத்தோட மாஸ் தந்திருக்காங்கடா 1 gram calcium divided by கால்சியத்தோட மோலார் மாஸ் எவ்வளவு? 40 gram. இப்போ அது என்னாச்சு? இப்போ இது என்ன? இது what is this? சார் இது வந்து மோல்ஸ் சார். கிராம் கேன்சல். this is the mole. 1/40 is the number of moles. நம்ம கேட்டது மோல்ஸ் இல்ல, atom. moles molecules மாத்தணும் into Avogadro number 6.022 into 10 raised to 23. molecules atom மாத்தணும் into atomicity. ஆனா கால்சியம் தானே, அப்ப அது மோனோ அட்டாமிக் தானே. அவ்வளவுதான் பசங்களா. அப்ப இத வந்து எப்படி எழுதலாம்? 6 into 10 raised to 23 divided by 4 into 10 எழுதலாமா? எழுதலாம் சார். 6/4 3/2 1.5 1.5 into 10 power 22. அவ்வளவுதான்டா. ஆப்ஷன் 1. கிளியர்? எஸ் அமோ கீர்த்தனா பலா. ஓகே கிளியர். நெக்ஸ்ட் பாருங்க. the ratio of number of oxygen atom in 16 gram ozone, 28 gram carbon monoxide, 16 gram oxygen. ஓகே, number of என்ன கேட்டிருக்காங்க? number of oxygen atom கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தந்தது 16 gram ozone. 16 gram. அப்ப given mass 16 gram divided by molar mass of ozone. ozone O3 16 36 32 48. இது மோல்ஸ். molecules ஆகணும்னா into Avogadro number. ஆட்டமா மாத்தணும்னா into atomicity. ஓசோன்ல 3 ஆக்சிஜன் இருக்குல்ல. எஸ், ரேஷியோ தானே. ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுக்கு அப்புறம் அடுத்த காம்பவுண்டு 28 கிராம் கார்பன் மோனாக்சைடு. அப்போ கிவன் மாஸ் 28. கார்பன் மோனாக்சைடு மோலார் மாஸ் ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜன். ஆக்சிஜன் 16 கார்பன் 12 16 18 28 இன்டு அவகாட்ரோ நம்பர் பண்ணா மோலிக்யூல்ஸ் கிடைக்கும். இன்டு ஆட்டமிசிட்டி இப்போ இன்டு 2 கிடைக்கணும். இன்டு 2 பண்ணணும்ல. ஏன்னா கார்பன் மோனாக்சைடில் ஒரு கார்பன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். அடுத்தது ஃபைனல் காம்பவுண்ட் என்ன? 16 கிராம் O2 given mass 16 divided by molar mass of O2 32. இப்போ மோல்ஸ் ஆயிடுச்சு. இன்டு அவகாட்ரோ நம்பர் மோலிக்யூல்ஸ் ஆயிடுச்சு. இன்டு ஆட்டமிசிட்டி 2. ஓகே, இனிமேல் என்ன சிம்பிளிஃபை பண்ணுங்க. அவகாட்ரோ நம்பர் கட் பண்ணிட்டேன். அப்புறம் வேற என்ன கட் பண்ண முடியும் பாருங்க. என்ன கட் பண்ண முடியும் சார்? பாருங்க 3 × 16 16 × 3 48. இதுவும் 48 கட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே 1 தான் மெச்சு பெண்டிங் இருக்கு. இங்கே பாருங்க 28 கட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே
2 28 gram carbon monoxide 28/28 sorry இங்க நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணேன் சாரி பசங்களா சாரிடா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணடா இங்க 2 ஆல எப்படி மல்டிப்ளை பண்ண முடியும் இங்க 1 ஆல தான மல்டிப்ளை பண்ண முடியும் ஏனா கார்பன் மோனாக்சைடுல ஒரு ஆக்ஸிஜன் தானே கார்பன் மோனாக்சைடுல ஒரு கார்பன் ஒரு ஆக்ஸிஜன் இங்க கேட்டது ஆக்ஸிஜன் ஆட்டம் தானே அப்ப ஆட்டோமிசிட்டி 2 எடுக்க கூடாது 1 தான் எடுக்கணும் ஆக்ஸிஜன் மட்டும் தான் எடுக்கணும் ஓகே ஆக்ஸிஜன் மட்டும் தான் எடுக்கணும் அப்ப 1 தான் அப்ப அதுவும் 1 தான்டா இது 2 × 16 32 இதுவும் 1 தான் 1:1 option 4 yes D is the right answer yes super sangla super kirtana ammu bala manikam yes next polama sir anga 16/28 varada sir 16/28 enga carbon monoxide ka konniduve nanu yaar kettadu dey 28 gram carbon monoxide given mass of carbon monoxide divided by molar mass given mass 28 carbon monoxide molar mass 28 அது எப்படி 16 எடுக்கும் okay next a sulfur containing compound has 30% sulfur okay sulfur oda percentage of sulfur தந்திருக்காங்க 30 என்ன கேக்குறாங்க minimum molecular mass பசங்களா minimum molecular mass னு क्वेश्चनல சொல்லுவாங்க அப்படினா என்ன அர்த்தம் தெரியுமா அந்த காம்பவுண்ட்ல ஒரே ஒரு சல்ஃபர் இருக்கிற மாதிரி நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம் okay percentage of sulfur கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன தெரியுமா number of sulfur atom 1 தானே அஸ்யூம் பண்ணிட்டல into சல்ஃபரோட atomic mass 32 தானே divided by total compound ஓட molar mass molecular weight into 100 இதான் percentage இதுல percentage தந்திருக்காங்க எவ்வளவு 30 is equal to 1 into 32 divided by molecular weight into 100 நமக்கு தேவை என்ன molecular weight so molecular weight is equal to 32 into 100 divided by 30 32/30 or almost 1 தானே 1 into 100 just 100 க்கு மேல option 1 hello clear புரிஞ்சுதா நீங்க மலையாளி தானா நான் மதுரக்காரன் ரோசக்காரன் ஓகே சொல்லுங்க சார் என்னத்துக்கு I'm planning to settle in Tamil Nadu okay so இனிமே நான் மலையாளின்னு சொல்லவே மாட்டேன் பாருங்க for the reaction ஒரு equation கொடுத்திருக்குடா if the rate of disappearance of ammonia தந்திருக்கு what is the rate of formation கேட்டிருக்காங்க okay so நமக்கு rate of reaction எழுதலாமா இந்த equation பார்த்து rate of reaction क्वेश्चनல அமோனியா பத்தியும் வாட்டர் பத்தியும் தான் அப்ப அது ரெண்டும் மட்டும் எழுதினா போதும் தேவையில்லாம எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அமோனியா ரியாக்டன்ட் தானே ஆமா அப்ப -d of NH3 divided by 4dt அது பண்ணா rate of the reaction கிடைக்கும் அந்த rate of the reaction வந்து வாட்டரோட rate of formation வச்சு எழுதினாலும் கரெக்டா கிடைக்கும் வாட்டர் ப்ராடக்ட் தானே ஆமா அப்ப +d of water divided by 6dt ஓகேவா சரி இனி क्वेश्चनல என்ன தந்திருக்காங்க அவங்க disappearance of ammonia தந்திருக்காங்க disappearance of ammonia னா என்ன அர்த்தம் என்ன கேக்குறாங்க what is the rate of formation of water கேக்குறாங்க that means d of H2O divided by dt கேக்குறாங்க அப்போ இந்த 6 அங்க வேண்டாம் அந்த 6 இங்க கொண்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க so 6 இங்க வந்தா -6/4 d of NH3 by dt that is equal to -6/4 into dNH3 by dt தான் disappearance of ammonia 3.6 into 10 power -3 பசங்களா 36/4 9 3.6/4 0.9 ஓகேவா 0.9 அப்புறம் 9 6 54 இல்ல 54 9 வர 54 அப்ப இது 5.4 5.4 into 10 power -3 னு வரும் 5.4 into 10 power -3 option 1
Option 1 ya bala. Jai balaya, jai balaya. Clear? Yes, yes. Polama. Next question பாருங்க. In a reaction 2x gives y. Concentration of X decreases from 0.5 molar to 0.38 molar. X na reactant da reactant oda concentration korayum. Common sense. 10 minutes time un thandirukanga. What is the rate of the reaction kekranga during the interval? What is the rate of the reaction? Rate oda formula enna? Rate is equal to change in concentration by change in time. Delta X divided by delta T. ஆனால் ரியாக்டன்ட் தானே டைம் போக போக குறையும் இல்லை அப்போ நெகட்டிவ் வரும் இல்லை அந்த நெகட்டிவ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நாம் ஒரு நெகட்டிவ் போடுறோம் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இங்கே பாருங்கள் ஓ சாரி ரைட்டு தானே ஆமாம் மைனஸ் வேணும் டெல்டா எக்ஸ் வேணும் டெல்டா டி வேணும் கோஎஃபிஷியன்ட் வேணும்டா இங்கே கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 அந்த 2 எங்கே எழுதணும் ரைட்டு தானே டிஸப்பியரன்ஸ் இல்லை அப்பியரன்ஸ் இல்லை அப்பியரன்ஸில் எழுதும்போது கோஎஃபிஷியண்டால் டிவைட் பண்ண வேண்டாம் ஆனால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லும்போது கோஎஃபிஷியண்டால் டிவைட் பண்ணணும் ஓகேவா தட் இஸ் ஈக்குவல் மைனஸ் டிஃபரன்ஸ் 0.5 0.38 மாறுது அப்போ 0.38 மைனஸ் 0.5 மைனஸ் 0.50 divided by 2 into delta t எவ்வளவு 10 ஆனால் ஆப்ஷனில் என்ன கேட்குறாங்க செகண்டில் கேட்குறாங்கடா அப்போ மினிட்டை செகண்டாக மாற்றணும் 10 மினிட்டு 10 into 16 மாற்றிக்கோங்க ஓகே இப்போ இதை பாருங்கள் 0.5 50 38 போனால் 12 அப்போ 0.5 0.12 நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் 0.12 இப்போ 0.12 divided by 2 into 6 2 into 6 into 10 square. Okay. 0.12 வந்து 12 into 10 power minus 2 divided by 12 into 10 square எழுதலாம் சார் 12 cancel அப்போ 10 square மேலே போனா 10 raised to minus 4 option 1 very good Bala very good Manikam clear புரிஞ்சுதா all good clear புரியுதா பசங்களா புரிஞ்சுதா இங்க கோஎஃபிஷியன்ட் போட மறந்துட்டேன் ஆன்சர் தப்பாயிடும் ரேட் கேட்டா கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ணனும் அப்பியரன்ஸ்னா கோஎஃபிஷியன்ட் வேண்டாம் ஃபைன் இஸ் தட் கிளியர் போலாமா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க the rate constant of a reaction depends upon simple question rate constant depends on temperature இன்னொன்று இருக்கு அது மோட் ஆஃப் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ரியாக்ஷன்ல இப்படி திருப்பி போட்டால் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் பவர் போகும் ஆட் பண்ணால் அண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணணும் அது இருக்குது அது மோட் ஆஃப் ரெப்ரசன்ட் பட் ஒரு ஃபேக்டரை ரேட் கான்ஸ்டன்ட் டிபெண்ட் பண்ணுறது ஒரே ஒரு ஃபேக்டர் தான் தட் இஸ் டெம்பரேச்சர் Option A is the right answer. Theoretical question, nothing more. Rate constant in case of a first order reaction da. First order reaction oda rate constant. சொல்லுங்க first order reaction oda rate constant. இந்த question oda answer எப்படி எழுதணும் ஒரு விஷயம் இருக்கு rate constant oda question இது rate constant k அதுக்கு யூனிட் இருக்கு அந்த யூனிட் நீங்க படிக்கணும் it is mole raised to 1 minus n liter raised to n minus 1 second inverse இதுதான் ஜெனரல் ஃபார்முலா இதை படிக்கணும் ஆனால் இந்த கொஸ்டினில் இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்போ நான் என்ன பண்ணுறேன் n is equal to 1 கொடுக்குறேன் அப்போ என்ன ஆகும் மோல் raised to 1 minus 1 அப்போ அது 0 லிட்டர் raised to 1 minus 1 அதுவும் போயிடும் ஸோ ஆன்சர் என்ன செகண்ட் இன்வர்ஸ் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட்ல இருக்கு கான்சென்ட்ரேஷன் டேர்ம் இல்லை அதான் பசங்களா இண்டிபெண்டன்ட் ஆஃப் த கான்சென்ட்ரேஷன் யூனிட் ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர் இன்வர்ஸா அதெல்லாம் கிடையாது ஆப்ஷன் 2 புரிஞ்சுதா பசங்களா ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு எழுதி பாருங்க அதில் செகண்ட் இன்வர்ஸ் தவிர வேற யாராவது இருக்கா வேற யாரும் இல்லை
ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு தேர்ட் ஆர்டருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மோல்ஸு லிட்டரு அது இதெல்லாம் இருக்கும். இங்கே யாருமே இல்லை. ஸோ அது இல்லை. இண்டிபெண்டன்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் யூனிட். கிளியரா? செகண்ட் இன்வெர்ஸ். எஸ் சாரி அது சொன்னியா? நெக்ஸ்ட் பாருங்க. The rate of a gaseous reaction is given by the expression K A square B cube. The volume of the reaction vessel is reduced to 1/2 of the initial volume. So volume half divide பண்றாங்க, கம்மி பண்றாங்க. இப்போ இங்க கொடுத்திருக்க ரேட் எக்ஸ்பிரஷன் என்ன தெரியுமா? ரேட் இஸ் ஈக்குவல் டு K into concentration of A square into B cube. இங்க என்ன பண்ணிருக்காங்க? கான்சன்ட்ரேஷன் பத்தி எதுவும் சொல்லல. வால்யூம் ஆஃப் த ரியாக்ஷன் வெசல் இஸ் ரெடியூஸ்டு டு half. வால்யூம் half மாறினா டே கான்சன்ட்ரேஷன் தான் N/V தான்டா. அப்போ கான்சன்ட்ரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் தான்டா. அப்போ வால்யூம் half குறையுதுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் கான்சன்ட்ரேஷன் டபுளா மாறுதுன்னு தான்டா. அப்படின்னா இங்க ஒரு 2 வரும், இங்க ஒரு 2 வரும். இங்க புதுசா 2 வந்தா 2 ஸ்கொயர், அப்ப அது 4. 2 ஸ்கொயர் 4. இது 2 கியூப், அப்போ அது 8. அப்போ 4 into 8 32. அப்போ ஆன்சரு ஆப்ஷன் 4. கிளியரா? புரிஞ்சுதா? சொல்லுங்க பசங்களா. போலாமா? ஐயோ. எஸ் AMnO4 மைனஸ். ஏ யாருன்னு தெரியாது, பி ஐ மைனஸ், பி யாருன்னு தெரியாது, பினா அந்த நம்பர் தெரியாது, கோஎஃபிஷியன்ட் CH ப்ளஸ் தெரியாது, டி தெரியாது, இ தெரியாது, எஃப் தெரியாது. அப்புறம் என்னதான் கேட்குறாங்க? இந்த எபோ பேலன்ஸ்டு ஆனால் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஏன் அவங்க சொல்லிட்டாங்க, சொன்னால் நம்பணும். என்ன மாணிக்கம் என்ன டே? வால்யூம் ரெடியூஸ் டு half. கான்சன்ட்ரேஷனுக்கும் வால்யூத்துக்கும் என்னதான் ரிலேஷன்? நாம ரேட் லோ எக்ஸ்பிரஷன்ல கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் மொலாரிட்டியில தானே சொல்லுவேன். மோல்ஸ் பர் லிட்டர்னா மொலாரிட்டி தானே. மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். தட் மீன்ஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸோ வால்யூம் ரெடியூஸ் டு halfனு சொன்னா கான்சன்ட்ரேஷன் டபுள்னு சொன்னது ரெண்டு ஒன்று தான். அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் ஏக்குள்ள ஒரு 2 போட்டேன், கான்சன்ட்ரேஷன் பிக்குள்ளேயும் ஒரு 2 போட்டேன். 2க்கு ஸ்கொயர் இருக்கு, 2க்கு கியூப் இருக்கு, 2 ஸ்கொயர் 4 ஆகும், 2 கியூப் 8 ஆகும், 4 into 8 32 ஆகும். ஸோ ஆன்சர் 32. 42 4 into 8 ஒரு 8 8 16 3 24 4 32 தானே? 32 தானே? சரி, ஓகே, கிளியர் சார். ஓ கொஸ்டின் நம்பரா? தெய்வமே. ஓகே, இந்த above balanced equation value of C/D கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கும்? எதுவும் தெரியாது இல்லை. சரி பார்க்கலாம், நமக்கு ஒரு எல்லாம் பேலன்ஸ்டு தானே. ஆமாம், அதனால எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. என்ன பண்ணுறேன்? C/D கண்டுபிடிக்கணும்ல. சி எங்கே இங்கே இருக்குது. அப்போ இங்கே CH ப்ளஸ் இல்லை. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜனோட கோஎஃபிஷியன்ட் தான் C, ரைட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜனோட கோஎஃபிஷியன்ட் என்ன? F. ஆனால் இங்கே H2 இருக்கே. டேய், FH2O அப்படின்னா ஹைட்ரஜனோட நம்பர் என்ன? 2F. அப்போ நான் சொல்லுவேன் C is equal to 2Fனு சொல்லுவேன். எப்படி இருக்கு என்னோட மூளை? சார் டி வேணும் சார். டி எங்கே இருக்குடா? டி இங்கே இருக்குது. டி மேங்கனீஸுக்கு, இந்த சைடு மேங்கனீஸுக்கு ஏ தானே இருக்குது. ஆமாம், அப்போ A is equal to D-யா? ஆமாம், A is equal to D தான். இங்கே டி மேங்கனீஸுக்கு, இங்கே ஏ மேங்கனீஸுக்கு. அப்போ D is equal to A. அது ஒரு ரிலேஷன்ஷிப்பு கிடைச்சிருக்கு. ஓகே, C/Dயில் பண்ணும்போது சிக்கு 2F, டியில் ஏ தான் இருக்குது. அப்போ எஃப் கனெக்ட் பண்ணணுமே. ஆக்சிஜன் சார். இங்கே ஆக்சிஜன் எத்தனை? இங்கே 4. இது என்ன? ஏ. அப்போ 4A. ஆக்சிஜன் 4A. ரைட் சைடு ஆக்சிஜன் எஃப். அப்போ 4Aனா எஃப். அது ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிது. இது போதும்ப்பா. எனக்கு என்ன வேணும்? C/D கண்டுபிடிக்கும். ஸோ C/D is equal to சிக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? சிக்கு நான் 2Fனு போடுறேன். தப்பு சொல்ல முடியுமா? யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் டி இருக்குது, டினோமினேட்டரில் டி இருக்குது. டிக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? டிக்கு நான் ஏன்னு போட போகிறேன். ஓகே, போட்டுக்கோங்க. ஆனால் அந்த ஏக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? F/4னு போட போகிறேன். சூப்பர் சார். அப்போ என்னாகும்? 8 ஆகும். ஆன்சர் 3.
பாலா ஜெய் பாலா 8 கீர்த்தனா கிளியரா புரிஞ்சுதா? அதை விட்டுட்டு இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண நினைச்சா வச்சுக்கோங்க. தேவையில்லாத இதுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ். பேலன்ஸ் பண்ண போகாதீங்க அன்னெசரியா. ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு ஆப்ஷன்ஸ் வச்சு விளையாடலாம். கிளியரா பசங்களா? புரிஞ்சுதாடா? போலாமா? வாங்க. Sir, which of the following reaction does H2O2 act as a reducing agent? H2O2 ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அவனால ஆக்சிடைசிங் ஏஜெண்டாவும் ஆக்ட் பண்ண முடியும், ரெடியூசிங் ஏஜெண்டாவும் ஆக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படி? ஏன்னா H2O2 இல்ல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -1. ஆக்சிஜனுக்கு -2 இருக்கு, ஆக்சிஜனுக்கு 0 இருக்கு. -1 இருந்து -2க்கு போனா அது டிக்ரீஸ், அது ரிடக்ஷன். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் -1 இருந்து 0க்கு போனா அது இன்க்ரீஸ், அது ஆக்சிடேஷன். அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் இன்டர்மீடியட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கிறவனுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்டாவும் ரெடியூசிங் ஏஜென்டாவும் வாழ முடியும். ஓகே, அதான் லாஜிக். இப்போ இங்க கேட்குறாங்க ரெடியூசிங் ஏஜெண்டா இருக்கணும். ரெடியூசிங் ஏஜெண்டா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கூட இருக்கிறவனுக்கு ரிடக்ஷன் நடக்கணும். H2O2 கூட யார் இருக்காங்க? FeCl2 இருக்காங்க. Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. இங்க 2 குளோரின் தானே கூட இருக்கு. இங்க பார்த்தா 3 குளோரின் இருக்கு. அப்போ +3 ஆச்சு. +2 +3 ஆகுது. அது ரிடக்ஷனா? இல்லை சார், அது ஆக்சிடேஷன். அப்போ இங்க H2O2 யாரு? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது வராது. இது என்ன? குளோரின் Cl2 0. இங்க குளோரின் வந்து -1. சார் 0ல இருந்து -1 வந்துருச்சு சார். 0 to -1 என்னடா அது? அது ரிடக்ஷன் தான். அப்ப கூட இருக்கிற H2O2 யாரு? அவன் தான் சார் ரெடியூசிங் ஏஜென்ட். கரெக்ட், பிடிச்சிட்டேன். ஆன்சர் எடுத்துட்டேன். ஆப்ஷன் 2. ஸ்டடி வித் மீ. ஹாய், ஹலோ, எப்படி இருக்கேன்? ஸ்டடி வித் மீ. கிளியரா? தட்ஸ் இட். Next, what is the oxidation number of rhenium in ஏதோ ஒரு காம்பவுண்ட் கால்சியம் ReO4 twice. நான் முதல் தடவையா இந்த காம்பவுண்டே பார்க்குறேன். என்ன காம்பவுண்டு? கால்சியம் ReO4 twice. ஓகே, எனக்கு ஆனால் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியும் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எனக்கு தெரியும். கால்சியம் இஸ் அன் ஆல்கலைன் எர்த் மெட்டல். அப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +2. அப்போ இந்த சைடு +2னா இந்த சைடு -2 தான். ReO4 twice -2னா ஒரு ReO4 மட்டும் எடுத்தா அது -1 தானே? ஆமா. ரீனியத்தோடது தெரியுமா? ரீனியத்தோடது தெரியாது. அப்போ அது X. 4 ஆக்சிஜன் தானே? அப்போ 4 × -2 -8. that is equal to -1. X is equal to -1 + 8. so the answer is +7. come on. option 4. come on. எங்க இன்னும் சொல்லல. எவ்வளவு நேரம்? ஈஸி பசங்களா. எஸ் மாணிக்கம். ரெடியா? yep. next. which reaction occurs at the cathode? cathodeல எந்த ரியாக்ஷன் நடக்குது? cathodeல எப்பவுமே நடக்கிற ரியாக்ஷன் என்ன? அது ரிடக்ஷன் தான், மறந்துடாதீங்க. during the electrolysis of aqueous solution of KCl. aqueous solution of KCl வந்து strong electrolyte. dissociate ஆச்சுனா K plus Cl minus. வாட்டரும் dissociate ஆகும். அப்ப H plus OH minus. நல்லா பாருங்க பசங்களா. cathode electrolysisல cathode தான் நெகட்டிவ் எலக்ட்ரோடு. cathodeக்கு போகணும்னா பாசிட்டிவ் அயோனால தான் முடியும். அது K plus இருக்கு, H plus இருக்கு. K plus H plus ரெண்டு பேரும் cathodeக்கு போனா அங்க யார் தான் ரெடியூஸ் ஆகும்? யாரோட SRP வேல்யூ அதிகம்? சார் K plus ஓட SRP வேல்யூ நெகட்டிவ். ஆனா ஹைட்ரஜனோட SRP வேல்யூ தானே அதிகம். எஸ், அதனால H plus ரெடியூஸ் ஆகும். H plus ரெடியூஸ் ஆச்சுன்னா H2 மாறும். ஸோ ஹைட்ரஜன் கேஸும் ப்ரொடியூஸ் ஆகணும். ஹைட்ரஜன் கேஸ் இங்கே ப்ரொடியூஸ் ஆகுதா? ஆகுது. அப்போ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். கிளியரா? SRP வேல்யூனா ஆஹா. ஜிபி கரண்ட் நீங்க எத்தனாவது கிளாஸ்ல படிக்கிறீங்க? இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், திட்டமாட்டேன். 12th. ஓகே. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர் படிக்கலையா இன்னும்? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர் ஸ்கூலில் நடத்தியாச்சா? கேல்வானிக் செல்லாம் வரும்ல அந்த சாப்டர்.
நடத்தி இருக்கணும். நடத்தலைன்னா ஓகே, நடத்தி இருக்கணும். அதில் இருக்கிற டாபிக் தான் எஸ்ஆர்பி, ஸ்டாண்டர்டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸை பற்றியெல்லாம் படிக்கும்போது அந்த வேல்யூஸை வச்சு தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, எஸ்ஆர்பி வேல்யூ யாருக்கு அதிகமாக இருக்கோ அவனுக்கு ஈஸியாக ரிடக்ஷன் நடக்கும். ஓகே ஜிபி, ரைட். இல்லை, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஸ்கூலில் நடத்தியிருக்கு, இருந்து உங்களுக்கு எஸ்ஆர்பி தெரியலன்னா நீங்கள் கிளாஸை கவனிக்கலை. ஓகே, இப்படி இருக்கக்கூடாது, உஷாராக இருங்க. ஒய் நோட் 4, ஒய் நோட் 4, 4ல் எங்கே 4 கொண்டுடுவேன் நான். 4ல் H ப்ளஸ் தானே இங்கே இருக்குது, இங்கேயும் H+1, இங்கேயும் H+1, ரிடக்ஷன் ஆகுது. எஸ்ஆர்பிக்கு ட்ரிக் இருக்கா சார்? ட்ரிக்கா? எதுக்கு ட்ரிக்கு? நீங்கள் எஸ்ஆர்பியோட வேல்யூஸ் எதுவுமே பைஹார்ட் பண்ண வேண்டாம், கான்செப்ட் மட்டும் படித்தா போதும். அதுக்கு எதுக்கு ட்ரிக்கு? வேல்யூஸை படிக்காதீங்க பசங்களா, வேல்யூஸை படிக்காதீங்க. அது ஜஸ்ட் காமன் சென்ஸ் தான்டா. பாருங்க, ஆல்கிலி மெட்டல்ஸ் K+னா ஒரு ஆல்கிலி மெட்டல், இது ஒரு ஹைட்ரஜன். யாருக்கு ரிடக்ஷன் டெண்டன்சி இருக்கும்? ஆல்கிலி மெட்டல்னா எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கு தானே டெண்டன்சி இருக்கும், வாங்குறதுக்கு டெண்டன்சி இருக்குமா? இருக்காது. K+ ஆல்கிலி மெட்டல், அந்த ஒரு காமன் சென்ஸ் பீரியாடிக் டேபிளோட ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் போதும். ஓகே, மெட்டல்ஸ் அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் எடுத்து பாருங்க. ஆல்கிலி மெட்டல்ஸ், ஆல்கிலைன் எர்த் மெட்டல்ஸ், அலுமினியம் அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் டி பிளாக் மெட்டல்ஸ் வரும். டி பிளாக் மெட்டல்ஸுக்கு அப்புறம் ஹைட்ரஜன் வரும். அந்த ஹைட்ரஜனுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் தான் இருக்குது, அவங்கள படித்தா போதும். அதில் தான் காப்பரு, சில்வரு, கோல்டு, பிளாட்டினம் அந்த மாதிரிலாம் வர்றாங்க. அவங்க தான் லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். அப்போது H+, ஹைட்ரஜனை விட ஹையர் எஸ்ஆர்பி இருக்கிறவங்க கொஞ்சம் தான் இருக்குது, அவங்கள படிங்க. அதில் காப்பர் வரும், கோல்டு வரும், சில்வர் வரும். ஓகே, அது போதும். எல்லாமே பைஹார்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். ஜிஐபி ஆன்லைனில் இல்லைப்பா, ஆஃப்லைனில் தான் இருக்குது கீர்த்தனா. ஸோ 4 இடம் சொன்னேன்ல, இந்த 4 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தால் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சாரி, என்னோட தமிழ் வேர்ட்ஸ் எனக்கு ப்ராப்பராக வராது, மன்னிச்சுக்கோங்க. கிளியர் ஆவசுங்களா? வாங்கடா, இந்த கொஸ்டின் பண்ணிட்டேன் இல்லை, இது பண்ணிட்டேன். The conductivity of a centimolar solution. Conductivity na enna theriyuma? Kappa. சூர்யாவோட படம் இருக்கு காப்பான்னு சொல்லி, ஃப்ளாப். எனக்கு எப்போவுமே அதான் படம் ஞாபகம் வரும், தியேட்டர் போய் பார்த்தேன் நான், வலிக்குது. கப்பா, கண்டக்டிவிட்டி ஆஃப் எ சென்டிமோலார் சொல்யூஷன். சென்டிமோலார்னா என்னடா? 10⁻²² மோலார், 10⁻² மோலார் சொல்யூஷன், சென்டிமோலார் சொல்யூஷன். KCl 25 டிகிரி செல்சியஸ் தந்திருக்கு, 0.0210. அப்போ கப்பா தந்திருக்கு, கப்பா இஸ் ஈக்குவல் டு 0.0210. யூனிட் ஓம் இன்வர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி சீமென்ஸ்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல. மோலாரிட்டி தந்திருக்கு, மோலாரிட்டி வந்து 10⁻² தந்திருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் தந்திருக்காங்கடா, ரெசிஸ்டன்ஸ் வந்து 60 ஓம் தந்திருக்காங்க. செல் கான்ஸ்டன்ட் L/A கண்டுபிடிக்கணும். செல் கான்ஸ்டன்ட் என்ன? L/A. செல் கான்ஸ்டன்ட் L/A அது கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிள் ஃபார்முலா. கண்டக்டிவிட்டி கப்பா இஸ் ஈக்குவல் டு, பாருங்க, கண்டக்டிவிட்டி கப்பா இஸ் ஈக்குவல் டு கண்டக்டன்ஸ் இன்டு செல் கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். கண்டக்டன்ஸ் இன்டு செல் கான்ஸ்டன்ட். கண்டக்டன்ஸ் தெரியாது, பரவாயில்ல, 1 கண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ட் தானே, அதனால இதை வந்து செல் கான்ஸ்டன்ட் பை ரெசிஸ்டன்ஸ்னு எழுதலாம். ரெண்டும் ஒன்று தான் பசங்களா, புரிஞ்சுதாடா? கண்டக்டன்ஸுக்கு பதிலாக 1 ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கோ. அப்போ செல் கான்ஸ்டன்ட் கப்பா இஸ் ஈக்குவல் டு செல் கான்ஸ்டன்ட் பை ரெசிஸ்டன்ஸ் தானே. அப்போ நமக்கு செல் கான்ஸ்டன்ட் தானே வேணும். செல் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கப்பா இன்டு ரெசிஸ்டன்ஸ். கப்பா எவ்வளவு? 0.021 இன்டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 6 இன்டு 10. அப்போ 0.2 இன்டு 6, 0.2 இன்டு 6 இன்டு 2, 12, 0.2 இன்டு 6, 1.26. Option 2. எஸ், கிளியரா? இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகத்தில் வச்சா போதும். கண்டக்டிவிட்டி கப்பா இஸ் ஈக்குவல் டு கண்டக்டன்ஸ் இன்டு செல் கான்ஸ்டன்ட். செல் கான்ஸ்டன்ட் கேட்டால் கண்டக்டிவிட்டி டிவைடட் பை கண்டக்டன்ஸ், or conductivity into resistance, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. கண்டக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி தானே, ரெசிப்ரோக்கல் எடுத்தா போதும். மோலார் கண்டக்டிவிட்டி இஸ் கண்டக்டிவிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் இஸ் கண்டக்டன்ஸ். ஆமே ரைட் சார்? இல்லடா, அப்படியெல்லாம் இல்லடா. ஓகே, ஒரு சின்ன பிரீஃப் ஐடியா தரேன்.
G conductance, kappa conductivity, lambda m molar conductance. மூணு வேற. Okay, this is conductance, this is conductance, this is conductivity. இதுக்கு இன்னொரு பேர் இருக்காங்க, specific conductance னும் சொல்லுவாங்க. This is molar conductance. Okay, this is equal to 1 by r. இந்த ஃபார்முலா தான் இங்க யூஸ் ஆகும், பெருசா வேற எது யூஸ் ஆகுது. கப்பாவை பொறுத்த வரைக்கும் தான் G, G னா என்ன, கண்டக்டன்ஸ் இன்டு செல் கான்ஸ்டன்ட், செல் கான்ஸ்டன்ட்க்கு வந்து G ஸ்டார்னு போடுவாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. லாம்டா மோலாருக்கு வந்து கப்பா இன்டு 1000 டிவைடட் பை மொலாரிட்டின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மோனிகா பெல்லுச்சி. ஓகேவா ஓகேவா ஓகேவா, சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. The order of equivalent conductance at infinite dilution of LiCl, NaCl, KCl. யாரு இவன்? LiCl, NaCl, KCl எல்லாத்துலயுமே காமனான ஆனியோன் தானே. கட் பண்ணுங்க. Li plus Na plus K plus down the group சைஸ் கூடும் தண்ணில போட்டா. அப்போ Li plus மேலே தான் அதிகமாக வாட்டர் மோலிகுல் வரும். ஏன்? ஏன்னா Li ப்ளஸோட சைஸு கம்மி தானே, அப்போ அதில் சார்ஜ் டென்சிட்டி அதிகம் தானே, அப்போ அதை தான் அதிகமான வாட்டர் மோலிகுல் வந்து சரௌண்ட் பண்ணுவேன். அப்போ அங்கே தான் அதிகமான ஹைட்ரேஷன் நடக்கும், அதிகமான சால்வேஷன் நடக்கும். ஸோ ஆஃப்டர் சால்வேஷன் Li ப்ளஸ் பிகம் பல்கி, அதனால் மூவ் பண்ண முடியாது. ஸோ அதோட கண்டக்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 2. ஹே பாலா ऑप्शन टू लक्ष्मी कितना जेके ऑप्शन 2 எப்படி ஆப்ஷன் 1 வரும்? எப்படி ஆப்ஷன் 1 வரும்? கரெக்ட் தான், நீங்க யோசிச்சது கரெக்ட் தான்டா. Li பிளஸ் ஸ்மால், அப்ப அதுக்கு சீக்கிரமா மொபிலிட்டி இருக்குமே, ஹை அயனிக் மொபிலிட்டி இருக்குமே நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை, தண்ணியில தானே, சொல்யூஷன் தானே. அப்போ அங்கே வாட்டர் இருக்குல்ல, ஸ்மாலர் கேட்டியோனு அது கூட தான் அதிகமான வாட்டர் மோலிகுல் போய் அசோசியேட் பண்ணுவாங்க. அப்போ தான் பல்கி ஆகும். அப்போ Li ப்ளஸ் ஸ்டார்டிங்கில் தனியாக இருக்கும்போது அது ஸ்மாலர் அயோன் தான், ஆனால் தண்ணியில் போட்டால் அது பல்கி ஆகிடுது. பிகாஸ் ஆஃப் த கிரேட்டர் நம்பர் ஆஃப் வாட்டர் மோலிகுல் சரௌண்ட் பண்ணுறதுனால. அப்போ கம்பேரிட்டிவ்லி K ப்ளஸ் அவ்வளோ வாட்டர் மோலிகுல் சரௌண்ட் பண்ணாது. ஏன்னா K ப்ளஸில் சைஸ் கொஞ்சம் பெருசா, அப்போ சார்ஜ் டென்சிட்டி கம்மியாக இருக்கும்ல, அப்போ அதிகமாக சோல்வேஷன் நடக்காது. அதனால கம்பேரிட்டிவ்லி இன் வாட்டர் மொபிலிட்டி யாருக்கு தான் அதிகம்? K ப்ளஸுக்கு தான் அதிகம். அதனால KCl முதல்ல வரும், அப்புறம் NaCl, அப்புறம் LiCl. சார் 9th வீடியோஸ் எடுப்பீங்களா? சாரிப்பா, மன்னிச்சிடுங்கப்பா, டைம் இல்லை இப்போ. அதான் இருந்தால் நமக்கு என்ன பிரச்சனை, எடுத்துடலாம் போச்சு. பட் ஆல்ரெடி நிறைய கிளாஸஸ் போயிட்டுருக்கா. நீங்கள் யூடியூப்பில் என்னோட பார்க்குறது, சம்டைம்ஸ் நான் யூடியூப்பில் பார்க்க மாட்டேன். அப்போல்லாம் நான் ஃப்ரீன்னு நினச்சிடாதீங்க. நமக்கு நிறைய ஆப் கிளாஸஸ் இருக்குது. சைலத்துக்கு ஆஃப்லைன் பேட்ச் இருக்குது, அதுவும் ஹைப்ரிட் தானே. அப்போ அதுலேயும் வீடியோ கிளாஸ் எடுக்கணும், மாரா பேட்ச்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சைலத்துக்கு ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்குது, அதுக்கு பேர் வெட்ரி. அதே மாதிரி இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கு, அதில் கிளாஸ் எடுக்கணும். ஓகே, அதை விட்டு நமக்கு தளபதி பேட்ச் இருக்குது 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அப்போ அதெல்லாம் இருக்குது. ஓகே, அப்புறம் யூடியூபும் இருக்குது. அப்போ நான் யூடியூப்பில் ரொம்ப நாளாக என்ன பார்க்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்போ நான் லீவுன்னு நினச்சிடாதீங்க, கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் 9th எடுக்கிறது கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல. வாங்க. நெக்ஸ்ட் இது பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப் பிட்வீன் மோலார் கண்டக்டிவிட்டி அண்ட் ரூட் சி கரெக்டாக இருக்கும்? லாம்டா எம் வர்சஸ் ரூட் சி பாருங்க. லாம்டா எம் வர்சஸ் ரூட் சி நமக்கு தெரியும்டா, நமக்கு தெரியும். KCl NaCl இதே கான்செப்ட் தான் இப்போ அப்ளை பண்ணல. KCl NaCl டவுன் த குரூப் சோடியம், அப்புறம் தானே பொட்டாசியம் வரும். Cl கட் பண்ணுங்க, Na ப்ளஸ் K ப்ளஸ். யார் ஸ்மாலர் அயோன்? Na ப்ளஸ். அப்போ அதான் அதிகமாக வாட்டர் மோலிகுல் வந்து சரௌண்ட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு மொபிலிட்டி குறையும், மோலார் கண்டக்டன்ஸும் குறையும். அப்போ NaClோட மோலார் கண்டக்டன்ஸு கம்மி, KClக்கு அதிகம். ஸோ ஆப்ஷன் 1 KCl மேலே, NaCl அதுக்குள்ள. கவிதா என்ன கவிதா? ப்ளீஸ் சொல்லுங்க சார், சொல்லு, என்ன சொல்றது? என்ன கவிதா?
கவிதையே தெரியுமா? கிளியரா பசங்களா? ஏ புரிஞ்சுதா? 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 எஸ் எஸ், போலாமா போலாமா? சொல்லுங்க. கன்ஃபியூஷன் எதுவும் இல்லைல்ல? மை டவுட் இஸ் அபவுட் சார். எங்கடா காணோண்டா? கவிதா கவிதா கிருஷ்ணமூர்த்தி. கவிதா கவிதா நான் மிஸ் பண்ண மாட்டேனே யூஸ்வலி. எப்படி இல்லை கவிதா? இங்கெல்லாம் இல்லை கவிதா. என்ன வச்சு காமெடி பண்ணுற நீ? உன்னோட மெசேஜ் வரல. ஓகே சாரி, உன்னோட மெசேஜே வரல. பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following expressions correctly represents the equivalent conductance? பசங்களா, equivalent conductance correctly யாரோடது? அலுமினியம் சல்ஃபேட்டோடது. நமக்கு அலுமினியம் சல்ஃபேட்டை டிசோசியேட் பண்ணி எழுதி பார்க்கலாமா? Al2SO4 thrice. டிசோசியேட் பண்ணும்போது 2Al3 ப்ளஸ், அதே மாதிரி 3SO4 2 மைனஸ். ஓகே, என்ன கேட்குறாங்க? equivalent conductance at infinite dilution கேட்குறாங்க. equivalent conductance at infinite dilution நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஈக்குவேஷனை வச்சு நான் சொல்கிறேன். அவங்க லாம்டா எம் நாட் கேட்டா, லாம்டா இ நாட் கேட்டா ரெண்டுலுமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. லாம்டா இ நாட் தான் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. கேட்டியோனோட லாம்டா இ நாட் ஆஃப் Al3 ப்ளஸ் லாம்டா இ நாட் ஆஃப் SO4 2 மைனஸ். இது மட்டும் பண்ண போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் கேட்டியோன் ப்ளஸ் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ஆஃப் ஆனியோன். ஆனால் லிமிட்டிங் மோலார் கண்டக்டன்ஸ் கேட்டால் என்ன பண்ணவும் தெரியுமா? ரெண்டு கேட்டியோன் இருக்குல்ல, அப்போ 2 இன்டூ lambda m infinity of Al3 plus 3 into lambda m infinity of SO4 2 minus. அப்போ இதோட டிஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். இங்கே கேட்டது ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் தானே, அப்போ கோஎஃபிஷியண்டால் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஓகே, நான் எஸ். அப்போது ஆன்சரு ஆப்ஷன் 2. கவிதா, அந்த டவுட் எதுன்னு ஒரு வாட்டி டைப் பண்ணு, எனக்கு காணும், டவுட்டு காணும். ஓகே, கிளியரா? ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் கேட்டால் ஜஸ்ட் ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் தந்திருக்கேன்ல, கேட்டியோனோட ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் ப்ளஸ் ஆனியோனோட ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ் மட்டும் பண்ணால் போதும், கோஎஃபிஷியண்டால மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஆனால் மோலார் கண்டக்டன்ஸ் கேட்டு மோலார் கண்டக்டன்ஸ் தந்தா கோஎஃபிஷியண்டால மல்டிப்ளை பண்ணணும். கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க. இந்த ரியாக்ஷன், ஐயோ, இந்த ரியாக்ஷன் எகெயின் XFE பாருங்க, XFeCl3, X இங்கே Y, இங்கே Fe, இங்கே ஓகே. இது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்ல டைப் இப்போ தான் திரும்ப பண்ணேன் சார். எங்கடா? இல்லை, நீ உன்னோட டவுட்டு வரல, மற்றதெல்லாம் வருது. சார், மை பிரதர் ஸ்டடியிங் 9th, he prepare for NEET biology மட்டும் தெரியும், ஜேபி அட்டன் பண்ணலாமா? 9th படிக்கிற. ஓகே, அது ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இல்லை ஆக்சுவலி. ஸோ எதுக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க நீங்கள். ஓகே, ஆக்சுவலி அந்த மாதிரி ஸ்கீம் இல்லை. 11th 12th நீட் பசங்க தான். ஓகே, எனிவே, கன்வே மை ரிகார்ட்ஸ் டு யுவர் பிரதர், டூயிங் அ கிரேட் ஜாப், சூப்பர். பாருங்க இந்த ரியாக்ஷன். ஓகே, இது இக்குவேஷன் பேலன்ஸ்னு சொல்லவே இல்லை. கொஸ்டினை சொல்லவே இல்லைன்னா நம்ம அதை அசியூம் பண்ணக்கூடாது. அப்போ நாம தான் இது வந்து என்ன பண்ணணும் தெரியுமா? சிம்பிள் தாண்டா, உங்களுக்கு தெரியும். FeCl3ல அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 தானே? ஓகே, +3. இங்கே அயன் வந்து +2 தானே? ஆமாம். அப்போ n ஃபேக்டரை கண்டுபிடிக்க தெரியும்ல. +3 +2 டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 1 இன்டூ இங்கே எத்தனை Fe? ஒரு Fe. அப்போ 1 × 1. இது பாரு H2S, இது S. சார் இங்கே பாருங்க சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2, இங்கே சல்ஃபர் 0. டிஃப்ரென்ஸ் என்ன? 2. எத்தனை சல்ஃபர்? ஒரு சல்ஃபர், தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன்ல, இந்த 2ஆல் இவனை மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த 1. அப்போ அந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா? 2FeCl3 + H2S gives 2FeCl2 + S அந்த மாதிரி இருக்கும். ஸோ கேட்டது என்ன? எக்ஸ் அண்ட் ஒய் தானே கேட்டிருக்காங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 வந்திருக்கு, ஒய் இருக்கிற இடத்துல 1 வந்திருக்கு. ஆன்சர் ஆயிடுச்சு. ஆப்ஷன் 1. 3 டைம்ஸ் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டேன் சார். கவிதா எங்கடா இருக்குது?
அது வரல, நீ வேற எங்கேயோ போய் டைப் பண்றேன்னு நினைக்கிற. வேற எங்கேயோ போய் டைப் பண்ணாதீங்க. ஓகே, இல்ல ரொம்ப பெரிய மெசேஜோ. நெக்ஸ்ட் பாருங்க, 3 Faraday ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான் பாஸ் பண்றாங்க. 3 Faraday ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, 3 Faraday ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அது பாஸ் பண்றேன். யார்கிட்ட? அலுமினியம் ஆக்சைடு. அதே மாதிரி காப்பர் சல்ஃபேட்டு, NaCl. அலுமினியம் ஆக்சைடு, காப்பர் சல்ஃபேட்டு, அப்புறம் NaCl. இதுல எல்லாம் வந்து 3 Faraday பாஸ் பண்றாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க? அமௌண்ட் ஆஃப் அலுமினியம், காப்பர் அண்ட் சோடியம். ஓகே, ஸோ ஒவ்வொன்றிலும் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? அலுமினியம் +3, இங்க காப்பர் +2, சோடியம் +1. கரெக்டா? ஓகே, ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு Na+ இருக்கு, அதை வந்து 1 மோல் சோடியமா டிபாசிட் பண்ணணும்னா 1 மோல் எலக்ட்ரான் கொடுத்தா போதும்ல. Na+க்கு 1 மோல் எலக்ட்ரான் கொடுத்தா 1 மோல் சோடியம் கிடைக்கும்ல. ஆமா சார், 1 மோல் எலக்ட்ரானோட சார்ஜ் தாண்டா 1 Faraday. ஆனா நம்ம கையில் எத்தனை Faraday இருக்கு? 3 Faraday இருக்கு. அப்போ 1 Faraday கொடுத்தா 1 மோல் எலக்ட்ரான், 1 மோல் சோடியம் கிடைக்கும். அப்போ 3 Faraday கொடுத்தா 3 மோல் சோடியம் கிடைக்கும். அப்போ இங்க 3 வரும், இங்க 3 வரும், 3 மோல். இங்க பாருங்க, ஒரு அலுமினியத்துக்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ நம்ம கையில இருக்கிறதே 3 Faraday தானே. அந்த 3 Faraday கொடுத்தா தான் இதுல இருந்து நமக்கு 1 மோல் அலுமினியம் கிடைக்கும். அப்போ 3 Faraday கொடுத்தா இதுல இருந்து கிடைக்கிறது 1 மோல் அலுமினியம். அப்போ கிளியரா? அடுத்தது சார், காப்பர் சல்ஃபேட்லுக்கு 2 Faraday கொடுத்தா தான் சார் 1 மோல் காப்பர் கிடைக்கும். அப்போ 1 Faraday கொடுத்தாலோ 2 Faraday கொடுத்தா 1 மோல் காப்பர். அப்போ 1 Faraday கொடுத்தா 1/2 மோல் காப்பர். அப்போ 3 Faraday கொடுத்தா 3/2 மோல் காப்பர். 3/2 மோல் காப்பர்னா அது 1.5 மோல் தானே. ஆமா, அப்போ 1, 1.5, 3. 1, 1.5, 3. ஆப்ஷன் 3. காப்பி பேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்போ என்ன பண்றது? இது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. எனக்கு தெரியாது. இன்னைக்கு அமாவாசையா? டைம் வேற 9:45 தான் ஆகுது. கவிதா, ரூமில் கொஞ்சம் திரும்பி பாருங்க, யாராவது இருக்கான்னு பாருங்க. போலாமா? நெக்ஸ்ட் molecules which are both isoelectronic and isosterous. isoelectronic னா தெரியும்ல. isoelectronic னா என்ன? சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா இருக்கணும். ஐசோஸ்டர்னா என்ன தெரியுமா? நம்பர் ஆஃப் ஆட்டம் அதே மாதிரி நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரானும் சேமா இருக்கணும். நம்பர் ஆஃப் ஆட்டம் அண்ட் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரானும் சேமா இருக்கணும். பாருங்க, molecule which are isoelectronic. முதல்ல N2 னா எத்தனை எலக்ட்ரான்? நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. அப்போ 7 7 14 எலக்ட்ரான். கார்பன் ஆக்சிஜன், கார்பனோடது 6, ஆக்சிஜனோட 8, 8 6 14 எலக்ட்ரான். எஸ், இவங்க ஐசோ எலக்ட்ரானிக் தான். அப்புறம் ஐசோஸ்டரா பாருங்க, இங்க N2 2 நைட்ரஜன், இங்க CO 1 கார்பன் 1 ஆக்சிஜன். கரெக்ட், 2 நைட்ரஜன், 2 ஆட்டம். N2ல 2 நைட்ரஜன் ஆட்டம், கார்பன் மோனாக்சைடுல. இப்போ வாட்ச் வந்துச்சா? இல்லடா, வரலடா. நான் சொன்னேன்ல, ஏதோ பேய் ஏதோ இருக்கு. கார்பன் மோனாக்சைடுல 1 கார்பன் 1 ஆக்சிஜன். கிளியரா? அப்போ அது நம்பர் ஆஃப் ஆட்டம். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் பாருங்க, நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, அப்போ 2 நைட்ரஜன் 10. கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, 6 நாலும் 10. எஸ், ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1. பசங்களா புரிஞ்சுதா? ஐசோஸ்டர்னா நம்பர் ஆஃப் ஆட்டமும் சேமா இருக்கணும், நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரானும் சேமா இருக்கணும். கிளியரா? புரிஞ்சுதா? பாருங்க, velocity again structure of hydrogen வந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. velocity for first orbit of hydrogen is x, velocity for second orbit of helium plus ion கேட்டிருக்காங்க. so velocity ஓட general formula உங்களுக்கு தெரியும்ல, v is equal to v0 into z divided by n. இந்த formula மட்டும் தெரிஞ்சா போதும். okay, first என்ன கேட்டிருக்காங்க? first orbit of hydrogen. so v is equal to v0 into hydrogen தானே, hydrogen ஓட atomic number 1 divided by first orbit தானே, அப்ப அதுவும் 1. so that is equal to v0. இந்த VZ இதோட வேல்யூ x, அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? velocity for second orbit of helium. so v is equal to v0 into z, ஹீலியத்தோட atomic number 2 divided by n, second orbit, அப்போ 2/2. that is also equal to v0. அப்போ அதுவும் x தான். சேம் ஆப்ஷன் 1 2
but not about the topic going on now. Oh, என்னடா அது வரல, அந்த டவுட் இன்னும் வரலடா. what we can do? Okay, 2 இல்ல 1 தான் வரும். Okay, clear. Next பாருங்க, ratio of energy of electron க்கு formula இருக்கு. En is equal to En directly proportional to Z square by N square. Energy of the electron is directly proportional to Z square by N square தான்டா. அந்த formula யூஸ் பண்ணிக்கோங்க. ratio of energy of first வந்து நாம first orbit of hydrogen அதை கண்டுபிடிக்கலாம். அப்போ E1H என்ன ஆகும்? Z square by N square, ஹைட்ரஜனோட Z 1, அப்போ 1 square by N square, அதுவும் 1 square divided by second orbit of helium. ஓ 1 square, அப்படியா ரேஷியோவா? ஸோ இது 1 square by 1 square ரேஷியோ. Z square ஹீலியத்தோடது 2 square 4 by N square second orbit, அப்போ 2 square, அதுவும் 4 is 2. Z square லிதியத்தோடது 3 square 9 by N square, அதுவும் third orbit தானே, அப்போ அதுவும் 9 தான். அப்போ 1 option 2. No really in typing, no really, she's spamming. I don't know actually. This is first time I am experiencing this. Okay, so I don't know. Clear answer கிடைச்சதா? Option 1 தான் வரும். Sorry, option 2 தான் வரும். 1:1:1 வரும். 1:1:1 வரும். இதான் formula. Next பாருங்கப்பா, the line spectrum of two elements is not identical. நம்ம லைன் ஸ்பெக்ட்ரம் உபயோகிச்சு ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். நமக்கு எப்படி நமக்கு ஃபிங்கர் பிரிண்டர்ல இருக்கோ அதே மாதிரி எலிமெண்ட்ஸுக்கு ஒரு கிடைக்கிற ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் லைன் ஸ்பெக்ட்ரம் இருக்காங்க. அது ஏன் அப்படி டிஃப்ரெண்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. த லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டூ எலிமெண்ட்ஸ் இஸ் நாட் ஐடென்டிக்கல். எல்லாம் டிஃப்ரெண்டாக, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்டாக இருக்குது. பிகாஸ் அதுக்கு என்ன காரணம்? தே டு நாட் ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான். அதனாலயா they have dissimilar mass number, they have different energy level schemes, they have different number of valence electron. So the correct answer வந்து they have different energy level schemes. Okay, இந்த டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாம் ஒரு குரூப்பில் எல்லாம் இருக்கும்போது குரூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே வேலன்ஸ் எலக்ட்ரான் உங்களுக்கு தெரியும்ல, அப்போ அதெல்லாம் எடுக்க முடியாது. எடுக்க முடிஞ்ச ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல் ஸ்கீம்ஸ். அந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் ஸ்பெக்ட்ரம் மாறும். பிகாஸ் வாட் இஸ் ஸ்பெக்ட்ரம்? எமிஷன் ஸ்பெக்ட்ரம். நம்ம படிக்கிற ஸ்பெக்ட்ரம் வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஒரு ஹை எனர்ஜியிலிருந்து லோ எனர்ஜிக்கு எக்ஸைட் ஆகும்போது எமிஷன் பண்ணுறாங்கல்ல, அதுதான் நம்ம படிக்கிற லைமேன் ஸ்பெக்ட்ரம். அதில் தான் லைமேனு, பால்மரு, பேஷனு, பிராக்கெட்டு, ஃபண்டு, ஹம்ஃப்ரி எல்லாம் வருது. ஓகே, அப்போ அது எனர்ஜி ரிலேட்டட் தான். அதனால இந்த ஆப்ஷன் தான் எடுக்கணும். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் பாருங்க, த கரெக்ட் செட் ஆஃப் 4 குவாண்டம் நம்பர் ஃபார் 3D எலக்ட்ரான். 3Dன்னு சொல்லியிருக்குல்ல, அப்போ என்னோட வேல்யூ 3, n is equal to 3. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3. D தானே, 0 வந்தா S, 1 வந்தா P, 2 வந்தா D. அப்போ L is equal to 2, L is equal to, அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பரும் அசிமுத்தல் குவாண்டம் நம்பரும் கிடைச்சிச்சு. N 3, L 2. அப்போவே ஆன்சர் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போகணுமா? ஆப்ஷன் 1 தான். பாலா 3யா? எப்படிடா? ஓ, ப்ரீவியஸ் கொஸ்டினா? பரவாயில்ல, அப்படியே பரவாயில்ல. நெக்ஸ்ட், G ஆர்பிட்டல் இஸ் பாசிபிள் இஃப் நமக்கு S இருக்கு, P இருக்கு, D இருக்கு, F இருக்கு. கரெக்டா? G வேணும்னா அப்போ என்ன வேணும் பாருங்க. L is equal to 0 வந்தா S, அப்போ இது L is equal to 1 வந்தா தான் P, L is equal to 2 வந்தா D, L is equal to 3 வந்தா F, L is equal to 4 வந்தா தான் G. இப்போ L is equal to 4 வரணும். அதே மாதிரி நமக்கு இப்போ KLMN 4 ஷெல் இருக்குது. அப்போ அதில் SPDF தான் இருக்குது. அப்போ அடுத்தது என்னோட வேல்யூ 5 வரணும். திஸ் இஸ் ஸ்மால் லெட்டர் N வரணும். இங்கே கேபிட்டல் N வேண்டாம், ஸ்மால் N போதும். அதுதான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட ரெப்ரசன்டேஷன். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். மற்றதெல்லாம் தப்பா? 5 it will have 18 electron. இல்லை, எப்படி 18 electron? 2n square தானே, 2 into 5 square, 5 square 25, 50 electrons இருக்கும்.
18 இல்லை 50 electrons இருக்கும். It will have 9 type of orbital. இல்லை எஸ்ஸில் 1, பியில் 3, டியில் 5, 5 3 8, 8 1 9, அப்போ நிறைய இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். எஸ். நெக்ஸ்ட் பாருங்க, which of the following electronic level would allow the hydrogen to absorb a proton but not emit a proton? இதில் 3s 3p 2s 1s டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ஸ் இருக்குல்ல, இதில் எந்த எனர்ஜி லெவலில் இருக்கும்போது it will allow the hydrogen to absorb a proton but not emit a proton? இந்த ஒரு லெவல் இருக்கும்போது இனிமேல் அப்சர்வ் பண்ணலாம், எமிட் பண்ண முடியாது. அப்சர்வ் பண்ணால் மேலே போகும், எமிட் பண்ணால் தாழെ தான் வரணும். அப்போ எமிட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் இப்போ இருக்கிறது ரொம்ப தாழെ, ரொம்ப கீழே கிரவுண்ட் லெவலில் இருக்காங்க. கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவனுக்கு இனிமே எமிட் பண்ணி இதுக்கும் கீழே போக முடியுமா? முடியாது இல்லை. அப்போ அவனுக்கு மேலே தானே போக முடியும். அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் 4டா. ஐயோ, என்ன பாலகணேஷ் இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்க. $59.4. ஓஹோ, அந்த அப்படி இப்படி 59ஓட ஆன்சர் 4. ஓ ஈஸி, அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் ரொம்ப ஹை லெவலில் யோசிக்காதீங்க, கான்செப்ட் கிளியராக இருந்த போதும். ஓகே, டுடேஸ் லாஸ்ட் கொஸ்டின். 10 மணி ஆயிடுச்சு, சொன்ன மாதிரியே 10 மணி ஆயிடுச்சு. The quantum number of 20th electron, the quantum number of 20th electron of iron. அயனோட அட்டோமிக் நம்பர் 26. அயனோட அட்டோமிக் நம்பர் 26. அப்போ கான்ஃபிகரேஷன் எழுதி பாருங்க. 1s2 2s2 2p6 3s2 3p6. 18 எலக்ட்ரான் ஆயிடுச்சு. எத்தனை எலக்ட்ரான்? 2 4 10 12 18 18 ஆயிடுச்சு. அடுத்த எழுத போறதுல 20வது எலக்ட்ரான் வரப்போகுது. 3pக்கு அப்புறம் யாரு? 3dயா 4s? 4s தான். யாரு 4s தான். 4s2 3d8. இவனுக்கு தான், இவன் தான் நம்ம அதான் கேட்டிருக்காங்க. 20வது எலக்ட்ரான் 20th எலக்ட்ரான் கேட்டிருக்காங்களா? அப்போ இவன் தான். இவனை பாருங்க 4s. அப்போ n = 4. s தான் வந்திருக்கு. அப்போ l = 0. அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி இருக்கா? n4 n4 l0 l0. ஆன்சர் ஆயிடுச்சு, ஆப்ஷன் 3. கிளியரா? n4 l0. ஓகேவா? டவுட்டா? டவுட் இல்லைல்ல, கிளியர் ஆயிடுச்சா? சார் லாஸ்ட் எலக்ட்ரான் டி ஆர்பிட்டல். லாஸ்ட் எலக்ட்ரான் யார் கேட்டா? 20வது எலக்ட்ரான் கேட்டிருக்காங்கல்ல பல கணேஷ். 20வது எலக்ட்ரான் தானே கேட்டிருக்காங்க, லாஸ்ட் எலக்ட்ரான் தானே. 20வது எலக்ட்ரான் இங்கே தானே. 4s ஃபில் பண்ணிட்டு தான்டா 3d போகுது. ஆஃப் போ பிரின்சிபல் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், n+l ரூல் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். 4s 3d, முதல்ல 4s அது ஃபில் பண்ணி அப்புறம் தான் 3dக்கு போகும். அப்போ 20வது எலக்ட்ரான் ஃபில் ஆன இடம் அது 4s தான். லாஸ்ட் எலக்ட்ரான் அவங்க சொல்லலை, 20th எலக்ட்ரான் சொல்லியிருக்காங்க. ஆட்டோமிக் நம்பர் 26, மொத்தம் 26 எலக்ட்ரான் இருக்கு. ஆனால் 20th எலக்ட்ரானோட கேட்டிருக்காங்க. ஓகேவா பசங்களா? ஓகேவாடா, சந்தோஷமா? புரிஞ்சுதா? அப்போ நாளைக்கு எல்லாரும் நல்லபடியாக எக்ஸாம் எல்லாம் எழுதுங்க. முடிஞ்சவங்க எல்லாம் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. இட்ஸ் அ குட் சான்ஸ். எனிவே எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாத நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எஸ் கொஸ்டின் டிஸ்கஷனை வந்து நம்ம யூடியூப்பில் போடுறோம். ஓகே, யூடியூப் செஷனில் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கும். அப்போ கெமிஸ்ட்ரியோட கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனை நான் உங்களை எல்லாரையும் சந்திக்க போகிறேன். ஓகே, எப்போ? டே ஆஃப்டர் டுமாரோ. அது வரைக்கும் எல்லாரும் நல்லபடியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஸ்டே ஹாப்பி. ஓகே, லவ் யூ ஆல். டேக் கேர். பபாய். குட் நைட். தேங்க்யூ ஸோ மச். ஆன்சர் கீழே எங்கே இருக்குது அது வேணாம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். எஸ், தேங்க்யூ ஸோ மச்.